மெழுகு பாவை இவளோ. அத்தியாயம் 24. பரவாயில்ல வெங்கட், உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. இல்லைனா உன்னோட பியவை உனக்கு மருமகனாக்க முடியுமா? உன் அந்தஸ்து எங்க? உன் மருமகனோட அந்தஸ்து எங்க? ஏணி வச்சாலும் எட்டாது. அதிர்ஷ்டக்கார பையன். வெங்கட் ராகவனின் அருகில் இருந்த அவரது சித்தப்பா மணமேடையில் சோபனா அருகில் அமர்ந்திருந்த இளங்கோவனை கண்டு பெருமூச்சு விட்டார். அவர் கூறுவதும் சரிதான். வெங்கட் ராகவனிடம் சாதாரணமாய் உதவியாளர் வேலைக்கு சேர்ந்த இளங்கோவன் 3 வருடங்களில் வேலையில் மட்டும் சிறந்து விளங்கவில்லை, அவரது மகளை காதல் செய்வதிலும் சிறந்து விளங்கினான். ஒரு வாரத்திற்கு முன் வெங்கட் ராகவனுக்கு தெரியாமல் இருவரும் வீட்டை விட்டு ஓடிப்போக திட்டம் போட்ட போது கையும் களவுமாக அவரிடம் பிடிபட்டு கொண்டனர். பெற்றோர் இல்லாத, அனாதையான, வசதி இல்லாத, அந்தஸ்து இல்லாத இளங்கோவனை தனது மருமகனாக்க அவருக்கு துளியும் விருப்பமில்லை. ஆனால் மகளோ தனது காதலில் உறுதியாக இருந்தால் இளங்கோவனை தான் திருமணம் செய்வேன், இல்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுத்தால் அவனோடு ஓடிப்போவேன் என்று கூறிய மகளை கண்டு அவருக்கு அத்தனை வெறுப்பாய் இருந்தது. தாய் இல்லாத பெண்ணை சீராட்டி பாராட்டி அன்பு காட்டி வளர்த்தது இதற்காகத்தானோ என்று அவரது உள்ளம் குமைந்தது. சி, நீ எல்லாம் என்ன பெண்? 17 வயதில் உனக்கு காதல் கேட்கிறதோ? என்னை மீறி நீ அவனை கல்யாணம் பண்ணினேனா? உங்க 2 பேர் உடலிலும் உயிர் தங்காது. என்னை எதிர்த்துக்கிட்டு உங்களால வாழவும் முடியாது. நேரடியாகவே அவர் அவர்களை எச்சரித்து மிரட்டினார். பரவாயில்ல, வாழ்வில் ஒன்று சேர முடியாத நாங்க சாவிலாவது ஒன்று சேருகிறோம் என்று உறுதியுடன் கூறிய இளங்கோவனின் கையை அழுத்தமாய் பற்றி கொண்ட சோபனாவும் காதலின் கருத்தை கண்களில் பிரதிபலித்தாள். மைனர் பொண்ணை கடத்திட்டு போனேன்னு உன் மேல கேஸ் போட்டாதான் நீ எல்லாம் அடங்குவ என்றவர் தொலைபேசியை கையில் எடுக்க போக, தாராளமா போலீஸில் சொல்லுங்கப்பா, அவங்க கிட்ட நான் இவரை காதலிக்கிறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் தைரியமா சொல்லுவேன். எனக்கு 18 வயசாகும் வர ஏதாவது இல்லத்தில் தங்க வச்சிருப்பாங்க. 18 வயசானதும் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்போ உங்க எந்த மிரட்டலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாக எதிர்த்து பேசிய செல்ல மகளை கண்டு அவர் திகைத்து போனார். வேறு வழியின்றி குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டி மகளுக்கு அவள் விரும்பிய இளங்கோவனை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்தார். முடிவு செய்தபடி இதோ கோலாகலமாக அவர்களது திருமணம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்குள் ஐயர் அவரை பெண்ணை தாரை வாய்த்து கொடுக்க சொல்லி அழைக்க இயந்திர கதியில் அங்கு சென்றவர் இறுகிய முகத்துடன் தன் கடமையை செய்துவிட்டு ஒதுங்கி கொண்டார். அவரின் ஒதுக்கம் எதுவும் சோபனாவை பாதிக்கவில்லை. மனம் கவர்ந்த காதலன் மணவாளனாய் அமைந்த மகிழ்ச்சியில் அவன் கட்டிய தாலியை பூரிப்புடன் தன் கழுத்தில் வாங்கி கொண்டாள். காதல் அவளது கண்ணை மறைத்து பெற்றவரின் பாசத்தை மறக்க செய்தது. அடுத்து வந்த நாட்கள் இனிமையாக சந்தோஷமாக கழிந்தது அந்த காதல் தம்பதிகளுக்கு. காதல் காதல் காதல், இதை தவிர வாழ்க்கை இல்லை என்பது போல் அவர்களது வாழ்க்கையில் காதல் மட்டுமே நிறைந்திருந்தது. திருமணமான அடுத்த 10வது மாதம் ருத்ரஸ்ரீ பிறந்தாள். அதில் வெங்கட்ராகவனுக்கு சிறிது வருத்தம்தான். பேத்தி பிறந்ததற்காக இல்லை, மகள் பள்ளி படிப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு இப்படி இல்லத்தரசியாகிவிட்டாள் என்று அவருக்கு கவலையாக இருந்தது. அவள் அப்படி இருந்தால் அவரது தொழில் சாம்ராஜ்யத்தை யார் பார்ப்பது? ஏனோ இளங்கோவன் திட்டமிட்டு தன் மகளை கட்டுப்படுத்தி தனது சொத்துக்களை கைப்பற்ற முயல்வது போல் அவருக்கு தோன்ற அஞ்சிலிருந்து இளங்கோவனை அவனது வேலையோடு நிறுத்தி கொள்ள சொன்னார். அவரது தொழிலில் இடம்பெறும் உரிமையை அவனுக்கு அளிக்க அவர் விரும்பவில்லை. அதில் சோபனாவுக்கு சிறிது வருத்தம்தான். ஆனால் இளங்கோவன் அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. தனது மனைவி மகள் என்று சிறிய எல்லை வகுத்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகி கொண்டான். மறந்தும் மாமனாரிடம் வேலையை தவிர அதிகம் பேசுவதில்லை. அவன் மகள் ருத்ரஸ்ரீ மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தான். அவனின் உயிர் அவள் என்று சொல்லலாம். ஆனால் அது வெங்கட்ராகவனின் கண்களை உறுத்தியது போலும் தன் மகளை அடிமைப்படுத்தியது போல் தன் பேத்தியையும் அடிமைப்படுத்த நினைக்கிறான் என்று மருமகன் மீது கோபம் வந்தது அவருக்கு. அதனால் ருத்ரஸ்ரீ விவரம் தெரியும் வயதிலிருந்து அவளது வளர்ச்சியில் தாத்தாவின் குறுக்கீடு நிறைய இருந்தது. சிறு குழந்தையின் விருப்பத்திற்கு அவர் விடமாட்டார். அவரது விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் பேத்தி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். பட்டாம்பூச்சி பின்னோடும் சிறுமியை பிடித்து வைத்து கணினியை இயக்க சொல்லிக் கொடுத்தால் அவளுக்கு அது ரசிக்குமா? அதனாலேயே தாத்தாவை அவளுக்கு பிடிக்காமல் போயிச்சு. அந்த மாதிரி சோதனையான நேரத்தில் ஆபத் பாந்தவனாய் காப்பாற்றும் தந்தையை அவளுக்கு மிகவும் பிடித்து போன
போனது. ஒரு ஹீரோவை போல் தந்தையை பார்க்க ஆரம்பித்தாள். எந்நேரமும் தந்தையை ஒட்டி கொண்டாளேவாள். இளங்கோவையும் சும்மா சொல்லக்கூடாது. தகப்பன் என்ற வார்த்தைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினான். அவளை பள்ளிக்கு சென்று விடுவதிலிருந்து திரும்ப அழைத்து வருவது வரை அவனே செய்தான். எத்தனை வேலை அவனுக்கு இருந்தாலும் முதலில் மகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். காலை வணக்கம் சொல்லி எழுப்புவதிலிருந்து இரவில் அவளுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பது வரை எல்லாமே அவன்தான். அவளுக்கு தாயாக இருந்தான். ஸ்ரீ ஸ்ரீ என்று மகளை தலையில் வைத்து கொண்டாடினான் அந்த தகப்பன். அப்பா மகள் பாசம் கண்டு சோபனா கூட கணவனிடம் சினுங்குவாள். எப்ப பாரு அப்பா தான் வேணும் அவளுக்கு. அம்மான்னு ஒருத்தினா இருப்பது அவளுக்கு தெரியவே மாட்டேங்குது. பொண்ணுங்க எப்பவுமே அப்பா கிட்ட தான் அட்டாச்சா இருப்பாங்க சோபி. வேணும்னா உன்கிட்ட அட்டாச்சா இருக்கிறதுக்கு ஒரு மகனை ரெடி பண்ணுவோமா என்று கேட்டுக்கொண்டே இளங்கோவனின் கைகள் மனைவியை அணைத்தது. மகனை பற்றிய கனவில் சோபனாவும் கணவனது கைகளில் ஆசையுடன் அடங்கினாள். ருத்ரஸ்ரீக்கு 7 வயதாகும் வரை இளங்கோவன் சோபனா வாழ்வு தெளிந்த நீரோடை போல் சென்றது. ஏனோ ருத்ரஸ்ரீக்கு பின்னர் சோபனாவுக்கு அடுத்த குழந்தை உண்டாகவில்லை. அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருவரும் தங்களது ஒரே மகள் மீது ஒட்டுமொத்த அன்பையும் பொழிந்தனர். தாத்தாவின் கண்டிப்பை மீறி தந்தையின் அன்பு பாசம் சின்னவளை உயிர்ப்புடன் வைத்திருந்தது. அன்று வழக்கம் போல் மகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு வந்த இளங்கோவனிடம் தொழில் சந்திப்பிற்காக வந்திருக்கும் வெளிநாட்டினருக்கு சென்னையை சுட்டிக்காட்டும் பொறுப்பை ஒப்படைத்தார் வெங்கட்ராகவன். 5 பேர் அடங்கிய அந்த குழுவில் ஏஞ்சலினா என்ற லண்டன் தேவதை பெண்ணும் அடக்கம். இளங்கோவன் எல்லோரையும் வரவேற்பதை போல்தான் அவளையும் வரவேற்று மரியாதையுடன் பேசினான். ஆனால் அவளின் கண்கள் ஆர்வத்துடன் அவனை பார்த்தது. தென்னிந்திய ஆண்களுக்கே உரிய மாநிறத்தில் கம்பீரமாக இருந்த அவனது தோற்றம் அவளது மனதை சலனப்படுத்தியது. இளங்கோவன் அவர்களை அழைத்து கொண்டு சில இடங்களை மாலை வரை சுற்றி காண்பித்தவன் சரியாக மகளுக்கு பள்ளி விடும் நேரம் பார்த்து அவர்களை அழைத்து கொண்டு விடுதியில் விட்டவன் மகளை அழைக்க சென்று விட்டான். அவன் அவ்வளவு அவசரமாக செல்வதை கண்டு வியப்புற்ற ஏஞ்சலினா மறுநாள் அவனிடம் காரணத்தை கேட்க அவனும் மகளை அழைத்து வரத்தான் சென்றதை அவளிடம் கூறினான். அந்த கணம் அவனின் பொறுப்பு அன்பு கண்டு அவளது மனம் அவனிடத்தில் காதலில் விழுந்தது. இந்திய ஆண்கள் தங்கள் மனைவி மக்களை மிகவும் நேசித்து கடைசி வரை காப்பாற்றுவார்கள் என்று கேள்விப்பட்டதை இன்றுதான் நேரில் காண்கிறாள். தானும் அன்பான குடும்ப அமைப்பில் வாழ வேண்டும் என்று அவளது மனம் பேராவல் கொண்டது. அந்த கணம் அவள் ஒன்றை சிந்திக்கவில்லை. அவள் அன்பான குடும்ப அமைப்பில் வாழ்வதற்காக இப்போது அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்ப அமைப்பை தான் சிதறடிக்க போகிறோம் என்பதை அவள் உணரவில்லை. இதுதான் ஆங்கிலேயரின் மனோபான்மையோ என்னவோ. அவர்களின் கலாச்சாரத்தில் விவாகரத்து என்பது சர்வசாதாரணமான ஒன்று. உன் பிள்ளை என் பிள்ளையோடு நம் பிள்ளையும் சேர்ந்து விளையாடுகிறது என்ற வாக்கியம் அங்கு இயல்பான ஒன்று. அதனால் இளங்கோவன் திருமணமானவன் என்பது அவளின் அறிவு கேட்டவில்லை. அதை பெரிதுபடுத்தவும் அவள் நினைக்கவில்லை. மறுநாள் மகாபலிபுரம் சென்றபோது இளங்கோவன் வீட்டுக்கு செல்லும் நேரம் பார்த்து ஏஞ்சலினா வேண்டுமென்றே ஒவ்வொரு இடமாக மெதுவாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். இளங்கோவன் அவளிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் மனதுக்குள் மகளை நினைத்து தவித்து கொண்டிருந்தான். நேரம் கடந்து கொண்டே இருக்க வேறு வழியின்றி அவன் மனைவி களைத்து மகளை கூப்பிட்டு கொள்ள சொன்னான். அதன் பின்னரே முகம் தெளிவுற அவன் அவர்களோடு கலந்து கொண்டான். அதன் பின்னர் அவன் அவர்களோடு நேரம் செலவழிக்க ஏஞ்சலினா மிகவும் சந்தோஷம் அடைந்தாள். தான் எண்ணியது நிறைவேறியது அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அங்கு காணும் ஒவ்வொரு விஷயத்திலும் தோன்றிய சந்தேகங்களை அவள் அவனிடம் தான் கேட்டாள். அவனும் எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி இயல்பாக அவளுக்கு விளக்கம் கொடுத்தான். அன்றிரவு அவர்கள் அனைவரும் அங்கு தங்குவதாக முடிவு செய்ய இளங்கோவன் மட்டும் வீட்டுக்கு கிளம்பினான். அவன் செல்வதை உணர்ந்து ஏஞ்சலினா அவனின் பின் சென்றாள். அவள் தன் பின்னால் ஓடி வருவதைக் கண்டு இளங்கோவன் புரியாது நின்றவன் அவளை பார்த்து, என்ன மேடம், ஏதும் வேண்டுமா என்று ஆங்கிலத்தில் கேட்க அவள் ஆமோதிப்பாய் தலையாட்டினாள். என்ன வேணும்? அவள் தன் கையை நீட்டி அவனது நெஞ்சை தொட்டு நீ என்று ஆங்கிலத்தில் கூறியவள் அடுத்த கணம் அவன் இதழோடு தன் இதழை பொருத்தி இருந்தாள். முதலில் அதிர்ந்தவன் அவளை உதறி தள்ள முயற்சிக்க அவளின் இறுகிய அணைப்பில் அழுத்தமான இதழொற்றலில் அவனது உடலிலும் ரசாயன மாற்றம் ஏற்பட்டது. மனைவி இல்லாத வேறு
வேறு பெண் என்ற நினைவு இருந்த போதும் சராசரி ஆனாய் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தடுமாறும் புத்தியுள்ளவனாய் அவன் தன்னிலை தவறி நின்றான். சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த அந்த இதழ் யுத்தம் ஒரு வழியாய் முடிவுக்கு வந்தது. திருப்தியுடன் விலகிய ஏஞ்சலினாவின் முகத்தில் மகிழ்ச்சி அலைக்கடலாய் பொங்கியது. இல்லா, நீ என்னுடையவன் என்று கூறி அவன் நெஞ்சில் அவள் சாயும் போதுதான் அவன் அறிவு வேலை செய்ய ஆரம்பித்தது. சாரி மேடம், சாரி, நான் ஏற்கனவே கல்யாணமானவன், எனக்கு மகள் கூட இருக்கிறாள். வார்த்தைகளை தேடி பிடித்து தட்டு தடுமாறி கூறியவன் அவளை தன்னிடமிருந்து விலக்கிவிட அவனது செயலில் விலகியவள் அவன் கண்களை நேரே சந்தித்து சோ வாட் என்றவளின் தெனாவட்டான பதில் ஏனோ அவனது மனதை தடம் புரள செய்தது. இனியும் இங்கிருந்தால் அவனது மன உறுதி அவன் வசம் இருக்காது என்பதை உணர்ந்தவனாய் அவன் அவசரமாய் காரில் ஏறி அதை கிளப்பினான். கார் ஜன்னல் பக்கமாய் அவன் புறம் குனிந்த ஏஞ்சலினா, நான் இங்கு இருக்கும் நாட்களில் உன்னை என்னுடையவனாக மாற்றி காட்டுகிறேன் என்று சபதம் போல் சொல்லியவளின் பேச்சு அவனது மனதில் மெல்லிய சபலத்தை உண்டாக்கியது. அவளது முகத்தை ஏறிட்டு பார்க்காது காரை கிளப்பி கொண்டு சென்றவன் வீடு வந்ததும் தான் தன்னுணர்வு அடைந்தான். மனைவியின் முகம் பார்க்க முடியாமல், மகளை தூக்கி கொஞ்ச முடியாமல் அவன் உள்ளம் குற்ற உணர்வில் குறுகுறுத்தது. டாட், கதை சொல்லுங்க என்றபடி தன் மீது காலை போட்டுக்கொண்டு கேட்ட மகளை கண்டதும் மனதுக்குள் வெக்கியவனாய் தனது யோசனைகளை தள்ளி வைத்தவன் மகளுக்கு கதை சொல்லலானான். ருத்ரா தூங்கியதும் சோபனா கணவன் அருகில் வந்து படுக்க அவனோ, ஷோபி ரொம்ப டயர்டா இருக்குமா என்று கூறி கண்களை மூடிக்கொண்டான். கணவனை புரிந்து கொண்டவளாய் அவள் அவனின் மறுபக்கம் படுத்து உறங்கிவிட்டாள். நிம்மதியுடன் உறங்கும் மனைவி மகளை பார்த்தவனுக்கு பெருமூச்சு எழுந்தது. மெல்ல அவர்களுக்கு தெரியாமல் எழுந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் மனதில் ஏஞ்சலினாவின் இதழ் யுத்தம் படம் போல் ஓடியது. நீ என்னுடையவன் என்று அவள் கூறிய வார்த்தைகள் அவனுள் கர்வத்தையும் மெல்லிய சிலிர்ப்பையும் ஏற்படுத்தியது. ஆனாலும் அதை முற்றிலும் அனுபவிக்க முடியாமல் நிதர்சனம் அவன் கண்முன்னே உறங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு மேல் அவனால் அதை பற்றி மேலே சிந்திக்க முடியவில்லை. தலையை பிடித்து கொண்டு அமர்ந்துவிட்டான். மறுநாள் காலையில் மகாபலிபுரம் சென்று அவர்களை அழைக்கப் போகும்போது கடற்கரையில் அந்த வெளிநாட்டினர் ஐவரும் நீச்சல் அடித்து விளையாடி கொண்டிருந்தனர். அழகு சிற்பம் போலிருந்த ஏஞ்சலினாவின் பால் வண்ண தேகத்தை கண்ட இளங்கோவன் தான் வேறொருத்தியின் கணவன் 7 வயது பெண்ணிற்கு தந்தை என்பதை மறந்தவனாய் ஆண் என்ற உணர்ச்சி மட்டும் தலை தூக்க அவளை வைத்து கண் வாங்காமல் பார்த்தபடி அப்படியே நின்றிருந்தான். அவனது பார்வை மாற்றத்தை உள்ளுக்குள் ரசித்தபடி ஏஞ்சலினா அவனுடன் பேசியபடி இணைந்து நடந்தாள். மற்றவர்கள் தங்களது அறைக்கு செல்ல அவள் அவனை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றாள். அவனும் மந்திரித்துவிட்ட கோழி போல் அவள் பின்னேயே சென்றான். அதன் பின் நடந்த தவறுக்கு யார் காரணம் என்று தெரியாமலேயே அங்கு அழகான தவறு நடந்து முடிந்தது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இல்லா என்றபடி இளங்கோவனின் நெற்றியில் முத்தமிட்ட ஏஞ்சலினா அவனை கண்டு நிறைவுடன் சிரிக்க அப்போதுதான் தனது தவறு புரிய சட்டென்று அவளை உதறி தள்ளிவிட்டு எழுந்தமர்ந்தான். அவன் தவறு செய்யும் முன் உறுத்தாத குற்ற உணர்வு இப்போது அவனை பெரிதாக தாக்கியது. உணர்வுகளுக்கு அடிமையாகி உறவை கேலி கூத்தாக்கியவன் இப்போது உறவை எண்ணி துடித்தான். காதல் மனைவி, அன்பு மகள் இவர்களின் பாசத்தை ஏஞ்சலினா மீதான காமம் அவனை வென்றிருந்தது. மோகம் தலைக்கேறி விட்டாள். ஆணாய் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சுற்றுப்புறம் மறந்துவிடும். அதுதான் அவன் விஷயத்தில் நடந்திருந்தது. அழகான பெண்ணொருத்தி வழிய வந்து காதல் கூறி படுக்கைக்கு அழைத்ததும் அவன் மனம் நிலை தடுமாறிவிட்டது. ஆனால் இது நிரந்தரம் அல்லவே. இல்லா, யோசனையுடன் அமர்ந்திருந்தவன் முதுகில் மெதுவே சாய்ந்தவள். நான் உன்னை காயப்படுத்தி விட்டேனா? அவளது கலக்கமான குரலில் அவளை திரும்பி பார்த்தவன் அவளது கண்களில் திரண்டிருந்த கண்ணீரை கண்டதும் அவனது மனம் இழகி போனது. தவறு முழுவதும் தன்மேல் இருக்க அவளை குறை சொல்லி என்ன பயன்? இல்லை என்பது போல் தலையாட்டியவன் கை அவனையும் அறியாமல் அவளது தலையை ஆறுதலாய் வருடி கொடுத்தது. பெண்ணின் கண்ணீருக்கு தான் என்ன ஒரு சக்தி! வலிமை படைத்த எந்த ஒரு ஆண்மகனையும் அது எப்படியெல்லாம் மாட்டி வைக்கிறது. அப்போ என்னை பிடிச்சிருக்கா? தன்னையே அவனுக்காக கொடுத்தவள் இப்போது போய் இப்படி கேட்பது அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. அவளையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். என்னை பிடிக்கலையா? அவனிடம் இருந்த பதில் வராததால் அவளது குரல் கவலையுடன் ஒலித்தது. அதற்கு பதில் சொல்வதற்கு முன் அவன் கண்ணில் அவனது மனைவி மகள் முகம் வந்து போனது.
ஆனால் செய்த தவறுக்கு அவனால் நியாயம் கற்பிக்க முடியாது. நடந்த தவறு நடந்ததுதான், அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் அந்த தவறை ஏஞ்சலினாவிற்காக நியாயப்படுத்த எண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவனது கைகள் அவளது முகத்தை அருகில் இழுத்து அவளது இதழை தேடி அவனது இதழ் சங்கமித்தது. இத்தனை நேரம் அவள் அவனை தனது காதலில் கரைந்து போக செய்தது போல் இப்போது அவன் அவளை தனது காதலில் கரைந்து போக செய்தான். அவன் அடிமனதில் அப்போதும் ஷோபனாவின் நினைவு இருக்கத்தான் செய்தது. அதை அழிக்க யாராலும் முடியாது. அதேபோல் ஏஞ்சலினாவும் அவன் மனதை ஆக்கிரமித்திருந்தாள். அதையும் இல்லை என்பதற்கில்லை. இரட்டை சவாரி செய்யும் ஆண்மக்கள் பலரின் நிலை இதுதானோ? அடுத்தடுத்து வந்த நாட்களில் ஏஞ்சலினா காட்டிய சொர்க்கத்தில் இளங்கோவனால் அவளை மறக்க முடியாது என்றே தோன்றியது. காதல் வாழ்வில் ஒரு முறைதான் வரும் என்று நினைத்தவனுக்கு இல்லை, அது இரண்டாம் முறை கூட வரும் என்பதை அவனுக்கு அழுத்தமாய் உணர்த்தியிருந்தாள் ஏஞ்சலினா. அவள் தன் நாட்டிற்கு செல்லும் முன் கண்ணீர் மல்க விடை பெற்றாள். இல்லா, நீயும் என் கூட வந்துவிடு. கண்ணீர் விட்டு அழுதவளை அவனால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதே சமயம் ஷோபனா ருத்ராவை விட்டு அவளிடம் செல்லவும் அவனுக்கு பிடித்தமில்லை. இருத்தலைக்குள் எறும்பாய் தவித்தான் மனதுக்குள். அவனின் தவிப்பை உணர்ந்தவளாய், எனக்காக கவலைப்படாதே இல்லா, உன் நினைவுகள் மட்டும் போதும், அதை வைத்து கொண்டு என் ஆயுள் வரை நான் வாழ்ந்து விடுவேன் என்றவளை கண்ணீர் மல்க பார்த்தான் அவன். ஒரு வெளிநாட்டு பெண் இப்படி பேசுவது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் தனக்காக அவள் ஏங்குவது கண்டு கர்வமாகவும் இருந்தது. அவளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவனது உள்ளம் துடித்தது. ஆனால் அதை செய்ய முடியாமல் ஏதோ ஒன்று அதனை தடை செய்தது. அவனால் செய்ய முடிந்த ஒரே காரியம் அன்று முழுவதும் அவளை பிரியாமல் அவளுடன் இருப்பதுதான். அந்த நேரத்திற்காகவே காத்திருந்தார் போன்று அவளும் அவனை விட்டு ஒரு நொடி கூட விலகாமல் அவனின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டாள். கடைசியில் பிரியா விடை பெற்று ஏஞ்சலினா தனது நாட்டிற்கு கிளம்பினாள். தொழிலை வெற்றிகரமாக முடித்து கொண்டு கிளம்பியவளுக்கு வாழ்க்கையில் தோற்று போய்விட்ட ஒரு உணர்வு தோன்றியது. ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் இளங்கோவனிடம் விடை பெற்று கிளம்பினாள். ஏஞ்சலினா விஷயம் வெங்கட்ராகவனுக்கு தெரியாமல் மறைத்ததிலேயே இளங்கோவனது சாமர்த்தியத்தை மெச்சத்தான் வேண்டும். வெங்கட்ராகவன் அவனை ஒரு பொருட்டாய் மதிக்காததாலோ என்னமோ அவனை பற்றி அறிந்து கொள்வதில் பெரிதாய் ஆர்வம் காட்டியதில்லை. அப்படி அவனை அறிவதற்கு ஆர்வம் காட்டியிருந்தால் ஒருவேளை ஏஞ்சலினா விவகாரம் அவளுக்கு தெரிய வந்திருக்க கூடும். பின்னால் நடக்கவிருந்த விபரீதத்தை தடுத்திருக்கலாம். எப்போதும் தன்னிடம் ஆவலாய் நெருங்கும் கணவன் இப்போது எல்லாம் அருகில் வருவது கூட கிடையாது என்பதை காலதாமதமாய் புரிந்து கொண்ட ஷோபனா அவனிடம் அதை பற்றி கேட்க, வேலை அதிகம் சோபி. அவள் முகம் பார்க்காமல் பேசியவன் மகளின் அருகில் சென்று படுத்து கொண்டான். அதற்கு மேல் கணவனை நெருங்கும் விதம் தெரியாமல் விக்கித்து போய் அமர்ந்திருந்தாள் ஷோபனா. கண்களை மூடி தூங்குவது போல் பாவனை செய்த இளங்கோவனோ தூங்கவில்லை. மனதுக்குள் மிகவும் போராடி கொண்டிருந்தான். ஏஞ்சலினாவுடன் கூடிய பின்பு மனைவியை தொட அவனது மனசாட்சி அவனை குத்தி கிழித்தது. தெரிந்தே தவறு செய்தவன் அவன். இப்போது அதை மறந்து மனைவியோடு கூட ஏனோ மனம் வரவில்லை. குற்ற உணர்வு மனதை கொல்ல அவளிடம் இருந்து விலகி இருந்தான். அடுத்து கழிந்த நாட்களில் ஷோபனாவை தவிர்த்தவன் மனம் அவனையும் அறியாமல் ஏஞ்சலினாவிற்காக ஏங்க துவங்கியது. ஆண் மனம் அல்லவா, ஒன்று இல்லை என்றானவுடன் மற்றொன்றை தேடியது. அந்த தேடலை ஏக்கமாக மாறி ஏஞ்சலினாவை சென்றடைய தூண்டியது. மனதில் குற்ற உணர்ச்சியுடன் ஷோபனாவுடன் வாழ்க்கை நடத்த முடியாது என்பதை காலதாமதமாய் அவன் புரிந்து கொண்டான். இது ஏஞ்சலினாவுடன் இதுபோல் குற்ற உணர்ச்சியுடன் வாழ தேவையில்லை என்பதையும் உணர்ந்தே இருந்தான். தன் மன சந்தோஷத்திற்காக நிம்மதிக்காக தன்னை நம்பியிருக்கும் இரு ஜீவன்களை விட்டு பிரிய அவன் முடிவு செய்தான். ஒரு சராசரி ஆணாய் முடிவெடுத்தவன் ஒரு நல்ல கணவனாய் தகப்பனாய் முடிவெடுக்க தவறிவிட்டான். ஒரு பெண் மீது கொண்ட மோகத்தால் ஒருவன் தன் பெண் மகவு மீது வைத்திருந்த பாசத்தை புறம் தள்ளுகிறான் என்றால் அவனெல்லாம் மனித இனத்திலேயே சேர்த்து இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையை அவன் அடைந்திருந்தான். அடுத்த சில நாட்களில் ஏஞ்சலினாவிடம் செல்வதற்கான ஆயத்தங்களை ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தான். அதுவும் தன் மாமனாருக்கு தெரியாமல். அவன் லண்டன் செல்லும் நாளும் வந்தது. தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்ல சொல்லி அடம் பிடித்த மகளிடம்
டாடிக்கு முக்கியமான வேலை இருக்கு ஸ்ரீ, இன்னைக்கு மம்மி கூட ஸ்கூலுக்கு போமா என்று தன்மையாக பேசி அவளை அனுப்பி வைத்தவன் அடுத்த அரை மணி நேரத்தில் தனது கடவு சீட்டை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான். குடும்ப பாசத்தை விட தன்னலம் மட்டுமே முக்கியம் என்று எண்ணி அவன் அந்த அழகிய பாசக்கூட்டை களைத்துவிட்டு மனம் போன போக்கில் பறந்து சென்றான் தன் காதலியை தேடி. குடும்ப தலைவன் தான் இல்லாமல் தன் மனைவி மகள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை பற்றி அவன் சிறிதும் சிந்திக்கவில்லை. காதல் கொண்டு போராடி பெற்ற திருமண வாழ்க்கையை கேலி கூத்தாக்கிவிட்டு சென்று விட்டான் அவன். முதல் காதலின் முடிவு இரண்டாம் காதல் மலர்வதின் தொடக்கத்தில் இருந்த போலும் இதை தான் காதல் முடிவதில்லை அழிவதில்லை என்று சொன்னார்களோ. அத்தியாயம் 25. கனகா, அவருக்கு புளிப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணுங்கிறது உனக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்சம் வரமிளகாயை சேர்த்துக்கோ, அப்படியே 2 தக்காளி சேர்த்து வெட்டி போடு. சோபனா சமையல் செய்யும் பணிப்பெண்ணிடம் மதிய சமையலுக்கு சொல்லி கொண்டிருந்தாள். அவளின் கணவனுக்கு பிடித்த மாதிரி அவளே சமைப்பாள். அது என்னவோ தன் கையால் சமைத்து கணவனுக்கு பரிமாறுவதில் அவளுக்கு அலாதி இன்பம், மனநிறைவு உண்டு. எத்தனை வேலையாட்கள் இருந்த போதும் கணவனின் தேவைகளை மட்டும் அவள் தானே செய்து வந்தாள். கணவன் மகள் என்று தனி பாசக்கூட்டுக்குள் தன்னைத்தானே விரும்பி சிறைப்படுத்திக் கொள்ளும் சராசரி இல்லத்தரசியாக அவள் இருந்தாள். சமையலுக்கு சொல்லி முடித்ததும் மற்றொரு பணிப்பெண்ணை அழைத்து கொண்டு தனது அறையை சுத்தம் செய்ய கிளம்பினாள். பணிப்பெண் அறையை தூசி தட்டி கொண்டிருக்க அவள் கணவன் மகளது அழுக்கு துணிகளை அங்கிருந்த வாளியில் தனியே எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அம்மா, இந்த பேப்பர் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்தது. பணிப்பெண் ஒரு காகிதத்தை அவளிடம் நீட்டினாள். சிறு காகிதம் என்றால் கூட அதை வேலைக்காரர்கள் எடுக்கக்கூடாது என்பது அங்கு எழுதப்படாத சட்டம். ருத்ரா எதையாவது கிறுக்கி போட்டிருப்பாள் என்றபடி அதை வாங்கியவள் கிழித்து போட எண்ணி அதை பிரித்து பார்க்க அதில் இருந்த வார்த்தைகளில் அவளது தலையில் இடி இறங்கியது. மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை தேடி நான் போகிறேன், என்னை தேட வேண்டாம். 2 வரிகள் மட்டுமே அதில் இருந்தது. அது அவளது கணவனது கையெழுத்துதான் என்பது இத்தனை காலம் அவனோடு வாழ்ந்த அவளுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அது உணர்த்திய அர்த்தம் அது புரிந்த அடுத்த கணம் அவள் வேரொடிந்த மரமாய் தரையில் வீழ்ந்தாள். அம்மா! பணிப்பெண் அலறியபடி அவளை தூக்கினாள். அடுத்த அரை மணி நேரத்தில் செய்தி கேட்ட வெங்கட்ராகவன் வீட்டுக்கு வந்துவிட்டார். மகள் காதல் திருமணம் செய்தது கோபம்தான் என்றாலும் அவள் மயங்கி விழுந்தது கேட்டு உள்ளம் துடிக்க ஓடி வந்தார். வரும்போது மருத்துவருக்கு அழைத்து விபரத்தை கோர அவரும் இவர் வரும்போது வீட்டுக்கு வந்துவிட்டார். கண் திறக்காமல் கிடந்த சோபனாவை பரிசோதித்த மருத்துவர் சாதாரண மயக்கம்தான், பயப்படும்படி ஒன்றுமில்லை, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிடுவாங்க என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். வெங்கட்ராகவன் யோசனையுடன் மகள் அருகில் அமர்ந்தார். அருகில் இருந்த பணிப்பெண்ணை அழைத்து, சோபா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாள்? இத்தனை பேர் எதுக்கிருக்கீங்க, அவளை பார்த்துக்க தெரியாதா? தனது கர்ஜனை குரலில் சத்தம் போட அவரது குரலில் வெளவெளத்து போன பணிப்பெண் அந்த காகிதத்தை அவரிடம் நீட்டி, இதை படிச்சதுந்தா மயங்கி விழுந்தாங்க என்றால் பயந்து கொண்டே. அதை வாங்கி பார்த்தவர் அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கு சென்றார். அது மருமகனின் கையெழுத்துதான் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் உடனடியாக அதை நம்பவும் முடியவில்லை. இளங்கோவன் அவருக்கு பிடிக்காத மருமகனாக இருந்தாலும் அவன் தன் மகளிடம் பேத்தியிடம் உண்மையான அன்போடு இருந்ததை அவரை கண்ணால் கண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? அவருக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. இளங்கோவனின் அலைபேசி களைத்தார். அது அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டு அவரது நெற்றியில் சிந்தனை ரேகை படிந்தது. தனது நிறுவனத்திற்கு அழைத்து இளங்கோவன் அங்கு வந்துவிட்டானா என்று விசாரித்தார். அவர் இருந்த நேரம் வரை அவன் அங்கு வரவில்லை. ஒருவேளை தான் வந்த பின் வந்திருப்பானோ என்ற எண்ணத்தில் அவர் விசாரித்தார். ஆனால் அவன் அங்கு வரவில்லை என்ற பதிலை கேட்டதும் அவர் பெரும் யோசனையில் ஆழ்ந்தார். இன்று இளங்கோவனிடம் தான் சந்திக்க சொன்ன நபர்களின் அலுவலகத்தில் அழைத்து கேட்ட போதும் அதே பதிலே கிடைத்தது. முதல் முறையாக வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் அந்த தொழில் ஜாம்பவான். அந்நேரம் கண் விழித்த சோபனா தந்தையை கண்டதும் கண்களில் கண்ணீர் வலிய, அப்பா, அவர் அவர் என்ற வார்த்தைகள் வராமல் தொண்டையை அடைக்க முயன்று சமாளித்து கொண்டு, அந்த லெட்டர் உண்மையாப்பா? கண்களில் உயிரை தேக்கி கொண்டு கேட்ட மகளை கண்டு அவரது உயிர் துடித்தது. ஆனாலும் உண்மை அவரது நெஞ்சை சுட கோபத்துடன், உண்மை இல்லாமல் வேறென்ன? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வைத்தது உன் தவறு.
காட்டமான வார்த்தைகளால் மகளை சாடினார். அதை கேட்டு சோபனா ஓவென்று அழ ஆரம்பித்தாள். மகள் அளவும் அவரது ஒட்டுமொத்த இயலாமை அனைத்தும் மகள் மீது கோபமாய் வெடித்தது. எல்லாம் முன்னால் வந்தது. இதை நீயா தேடிக்கொண்ட வாழ்க்கை? இதுக்கு தான் அன்னைக்கே சொன்ன, அந்த அநாத பையல் உனக்கு வேண்டாம்னு. அவனுக்கு குடும்பம்னு ஒன்று இருந்தா அவன்கிட்ட போய் கேட்கலாம். ஆனா இப்ப யார்கிட்ட போய் கேட்கறது? கடைசியில் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானே ராஸ்கல். அவன் எங்க போயிருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு அவனை என் கையால நான் கொல்லல. என் பேர் வெங்கட்ராகவன் இல்ல. என்னை என்னன்னு நினைச்சான் அவன்? அவன் விளையாட என் மகள் வாழ்க்கை தானே கிடைச்சது. கோபமாக பேசிய போதும் தந்தையின் வார்த்தைகள் கொடுத்த தைரியத்தில் சோபனாவுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. தான் தனித்து போராட தேவையில்லை, தனக்கு துணையாக தனது தந்தை இருக்கிறார் என்று மனதில் நிம்மதியடைந்தாள். ஆனாலும் கணவனின் துரோகம் அவளது மனதை வாள் கொண்டு அறுத்தது. மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை தேடி போகிறேன் என்றால் நான் அவர் மனதுக்கு பிடித்தவள் இல்லையா? அப்போ இத்தனை நாள் காதலோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யா? அவளது மனம் புலம்பி தவித்தது. அந்நேரம் அவள் மனதில் கணவன் காதலோடு கனிவோடு தன்னிடம் காட்டிய அன்பான நிகழ்வுகள் எல்லாம் படம் போல் ஓடி அவள் நெஞ்சை வேதனையுற செய்தது. எப்படி உங்களால என்னை பிரிய முடிந்தது இல்லா? ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு மனதுக்குள் மறுகினாள். காதல் கொண்ட நெஞ்சம் அவ்வளவு சீக்கிரத்தில் காதல் கணவனின் துரோகத்தை ஜீரணிக்க முடியாமல் அழுது புலம்பியது. இப்படி தாலி கட்டிய கணவனுக்காக தனக்குள் அழுது கரைந்தவள் தனது வயிற்றில் பிறந்த மகளை மறந்தே போனாள். அந்த அளவுக்கு கணவனது பிரிவு துயர் அவளை வாட்டி வதைத்தது. கணவன் விஷயத்தில் அவள் சராசரி பெண்தான். அவனுக்காகவே உயிர் வாழ்ந்தவள் இன்று அவன் இல்லாமல் உயிர் வாழ வெறுத்தவளாய் நடைப்பிணமாய் போனாள். தனக்குள் அழுது கரைந்த மகளை கண்டு உள்ளுக்குள் வேதனை அடைந்தாலும் அவளை சமாதானப்படுத்த முடியாமல் அவளது அறையை விட்டு வெளியேறினார் வெங்கட்ராகவன். தனக்கு தெரிந்த துப்பறியும் நிறுவனத்தில் சொல்லி இளங்கோவன் என்னவானான் என்பதை பற்றி தேட சொன்னார். அவரது மனம் ஆத்திரத்தில் குமுறி கொண்டு இருந்தது. மாலை பள்ளி முடிந்து ஓட்டுநர் மூலம் அழைத்து வரப்பட்ட ருத்ரஸ்ரீ தந்தை எங்கே என்று கேட்டு அந்த ஓட்டுநரை ஒரு வழி செய்து விட்டாள். அரசல் புரசலாக அவனுக்கு விஷயம் தெரிந்த போதும் சின்ன பெண்ணிடம் என்னவென்று சொல்வது என்று தெரியாமல் மொழிதான். வீட்டுக்கு வந்ததும் நேரே தங்களது அறைக்கு சென்றவள் அன்னையிடம், மாம், டேட் எங்கே? என்னை ஏன் கூப்பிட வரல என்று கேள்வி கேட்டு அவள் நச்சரிக்க மகள் தந்தையை கேட்டதும் சோபனாவின் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது. மகளை அணைத்து கொண்டு கதறியவளின் பிடியில் இருந்து பேத்தியை இழுத்து தனித்து நிறுத்தினார் வெங்கட்ராகவன். கோழை போல் நீ அழுதும் இல்லாம என் பேத்தியையும் கோழையாக்கிறாத. அவள் இந்த தொழில் சாம்ராஜ்யத்தின் ராணி. அதற்கு தகுந்தாற் போல் அவளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி அவளை நான் வளர்க்க போகிறேன். இனி அவள் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது என்று மகளுக்கு கட்டளையிட அதில் சோபனா வாயிருந்தும் ஓமையாகி போனாள். தந்தை சொல்வதும் சரிதானே. அன்று அவர் சொல்படி கேட்டு நடந்திருந்தாள் இன்று இத்தகைய விபரீதம் தனது வாழ்க்கையில் நடந்திருக்காதே என்று மனம் மருகியவள் தந்தையை எதிர்த்து பேச தோன்றாது. அமைதியாக இருந்தாள். பின்பு வெங்கட்ராகவன் பேத்தியிடம் திரும்பி, இங்க பாருத்ரா, உன் அப்பன் இனி வரமாட்டான். அவன் உங்களையெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டான். இனி அவனை பத்தி கேட்டு அடம் பிடிக்க கூடாது. இனி தாத்தா சொல்றதுதான் கேட்டு நடந்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்து கூறினார். சின்னவளுக்கு அவர் கூறியதன் சாராம்சம் புரிந்ததோ இல்லையோ, தந்தை இனி வரமாட்டார் என்பது மட்டும் புரிய, நீங்க போய் சொல்றீங்க. மார்னிங் டேடியை நான் பார்த்தேன். அதுக்குள்ள அவர் எங்கே போனார்? உங்களுக்கு என்னோட டேடியை பிடிக்காது, அதான் இப்படி சொல்றீங்க. அந்த புத்திசாலி குழந்தை தாத்தாவை எதிர்கேள்வி கேட்டு திணறடித்தது. பேத்தி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழித்தவர் அந்த கோபத்தில், உன் அப்பன் சாமி கிட்ட போயிட்டான், இனி திரும்ப வரமாட்டான். இனி உன் அப்பனை பத்தி நீ பேசின உன்னை தொலைச்சிருவேன் தொலைச்சு. சின்னவளை மிரட்டியவர் பணிப்பெண்ணை அழைத்து ருத்ராவை அழைத்து செல்ல உத்தரவிட்டார். நோ, நான் யார் கூடவும் போக மாட்டேன், எனக்கு மாம் தான் வேணும் என்று அவள் அன்னையை அணைத்து கொண்டு அடம் பிடிக்க, இனி உங்க அம்மா பேருக்கு தான் உனக்கு அம்மா. இனிமேல் உனக்கு அம்மா அப்பா வழிகாட்டி எல்லாம் உன் தாத்தா மட்டுமே. மகளை பார்த்தபடி பேத்திக்கு அவர் பதில் சொல்ல அதில் சோபனாவின் தலை தாழ்ந்தது. வாழ்க்கையில் தவறு செய்தவள் அவள். இனி அவள் பேச ஒன்றுமே இல்லை. அன்றிலிருந்து ருத்ரஸ்ரீ தனியே வளர்க்கப்பட்டாள்.
கூலிக்கு வேலை செய்பவர்களிடம் அன்பை எதிர்பார்க்க முடியுமோ? இயந்திர கதையில் அவளின் அன்றாட தேவைகளை அவர்கள் கவனித்தார்கள். இயந்திரங்களிடம் சிறு புன்சிரிப்பு எதிர்பார்த்து அந்த சின்ன இதயம் ஏங்கி போனது. பெற்றோரின் அருகாமைக்கு அவள் மனம் பெரிதும் ஏங்கியது. டாடி தான் சாமி கிட்ட போயிட்டாங்க, மாமி இருக்காங்களே, அவங்க ஏன் என்னை பார்க்க வரமாட்டேங்கிறாங்க? மனதுக்குள் அழுதாள் அந்த சின்னஞ்சிறு சிறுமி. இரவின் இருளில் திடீரென்று எழும்போது யாரும் இல்லாத தனிமை அவளை மிகவும் அச்சுறுத்தும். டாட், நீங்க எங்கே இருக்கீங்க? நிதர்சனம் புரியாமல் தூக்க கலக்கத்தில் அழுது கதறுவாள் அவள். தந்தையை காணாது தவித்து பின் அவளை அழுது அழுது தேம்பியபடி தானே தூங்கி போவாள். இது தினசரி வாடிக்கையாக நாளடைவில் தனிமையும் பயமும் சேர்ந்து அவளை மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியது. எல்லா விஷயங்களிலும் பிடிவாதம் பிடிக்க துவங்கினாள். வேலை செய்பவர்களிடம் கோபம் கொண்டாள். உணவுண்ணும் தட்டை தூக்கி எறிந்தாள். தனது உடையில் பேனாமையை கொட்டி கவிழ்த்து கரை உண்டாக்கினாள். அறை முழுவதும் தண்ணீரை ஊற்றி வைத்தாள். சின்னவள் அவள் அறிவு கேட்டியவரை எல்லோருக்கும் தொல்லை கொடுத்து பார்த்தாள். அப்படியாவது மற்றவர்கள் பார்வை தன் மீது படுகிறதா என்று, முக்கியமாக தாயின் பார்வை. அந்தளவுக்கு அன்பிற்காக ஏங்கியது அந்த பிஞ்சு மனது. அந்தோ பரிதாபம்! சோபனா மகளின் அருகில் செல்லக்கூட பயந்தாள். தனது தந்தையை எண்ணி தான் அவரது பேச்சை கேட்காததால் அனுபவிக்கும் துன்பம் போதும், மகளாவது அவர் நினைத்தது போல் சிறந்த பெண்ணாக உருவாக வேண்டும் என்று ஒதுங்கி நின்றாள். அவர்களது பக்க நியாயத்தை யோசித்தனரே தவிர சின்னவளின் ஆழ்மன ஏக்கத்தை யாரும் புரிந்து கொள்ள முன்வரவில்லை. கடைசியில் தனித்தீவாக்கி போன ருத்ரேஷி மனதில் டாடி இருந்திருந்தா இப்படி என்னை தனியா விட்டிருப்பாரா என்ற எண்ணம் வலுவாக அமர்ந்தது. தனது தனிமையை விரட்டி அடிக்க தந்தையிடம் பேசுவது போல் அவள் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். இரவின் இருளின் பயத்தை போக்குவதற்காக அறையில் மின்விளக்கை போட்டு விழித்திருந்தவள் நேரத்தை நெட்டி தள்ளுவதற்காக சுவரெல்லாம் கலர் பென்சிலை கொண்டு கிறுக்கி தள்ளினாள். அவள் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் பெரியவரிடத்தில் யாரும் கொண்டு சென்றதில்லை. வீணாக சின்னவள் அடிவாங்க வேண்டாம் என்று எல்லோரும் மௌனமாய் அவள் சேட்டையை பொறுத்து போயினர். இரவெல்லாம் தூங்காததால் ருத்ரா பள்ளி வகுப்பில் போய் தூங்கி வழிந்தாள். படிப்பில் நாட்டமில்லாமல் போனது. விளைவு அந்த மாதம் நடந்த பரீட்சையில் எல்லா பாடத்திலும் தோல்வி அடைந்திருந்தாள் அவள். பள்ளி நிர்வாகம் வெங்கட்ராகவனை அழைத்து புகார் வாசிக்க இழுத்து வைத்த பொறுமையுடன் அதை அமைதியாய் கேட்டுக்கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சின்னவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்குள் நுழைந்ததுதான் தாமதம். தனது பெல்ட்டை கழட்டி அவளை விலாசி தள்ளிவிட்டார். மகளின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த சோபனாவை பார்த்து, நீ அவள் பக்கத்தில் வந்த உனக்கும் இதே அடிதான். அவர் கர்ஜனையில் சோபனா அப்படியே பின்வாங்கினாள். மாம் என்று தன்னை அழைத்து கதறிய மகளை தந்தையின் அடியிலிருந்து காப்பாற்ற முடியாமல் கையாலாகாதவளாய் கண்ணீர் வழிய பரிதாபமாக நின்றிருந்தாள் அவள். தன்னை காப்பாற்ற வராமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் தாயின் மீது ருத்ராவுக்கு அந்த கணம் அளவில்லா வெறுப்பு தோன்றியது. ஐ ஹேட் யூ மாம் என்று திரும்ப திரும்ப அன்னையை பார்த்து சொன்னவள் அதன் பின் எதற்காகவும் அன்னையை நாடவில்லை. இனிமேல் இது மாதிரி ஃபெயில் ஆகவியா என்று கேள்வி கேட்டு அடித்த தாத்தாவை கண்டு முதன் முறையாய் மனதில் பயம் எழ அன்றிலிருந்து தனது படிப்பில் தனது வேலைகளில் சம்மத்தாக இருக்க பழகி கொண்டாள். பள்ளி விட்டால் வீடு, வீடு வந்ததும் டியூஷன், மற்ற வகுப்புகள் என்று அவள் அடுத்தடுத்த பிஸியாக தந்தையை பற்றி நினைப்பதற்கு கூட அந்த பிஞ்சிற்கு நேரம் மறுக்கப்பட்டது. அடிமனதில் தந்தையை பற்றிய நினைவு நீர் பூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருந்த போதும் அவள் இந்த இயந்திர வாழ்க்கைக்கு மெல்ல மெல்ல பழகி கொண்டாள். வெங்கட்ராகவன் பேத்தியிடம் கண்டிப்புடன் இருந்தது போல் மகளிடம் கண்டிப்பாக பேச ஆரம்பித்தார். இங்க பார் சோபனா, உன்னை விட்டு போனவனை நினைச்சு வருந்துவதை விட நீ உன் வாழ்க்கையை பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். மேற்கொண்டு தபாலில் படி, அப்படியே கம்பெனி நிர்வாகத்தையும் பழகிக்கோ. என் காலத்துக்கு அப்புறம் ருத்ரா பொறுப்பெடுக்கும் வர நீ தான் இதையெல்லாம் பொறுப்பா பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. ருத்ரா பொறுப்பேற்கும் வர நீங்க இருப்பீங்க. மனித வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை சோபா. அதுக்கு உன்னோட வாழ்க்கையே ஒரு உதாரணம். சற்று இழுகினார் போன்று ஒலித்த அவரது குரல் பின் கடுமையோடு, நான் சொல்வதை நீ செய்தால் போதும். அவரது கடுமையில் அவள் மௌனமாய் தலையாட்டினாள். ருத்ரேஷியும் சோபனாவும் தினப்படி வாழ்க்கை சூழலில் சிக்கிக்கொண்டு அவரவர் பாதையில் செல்ல ஆரம்பித்தனர். ஒரு வீட்டிலிருந்தும் இருவரும் பார்த்து கொண்டது கூட கிடையாது. இளங்கோவனை பற்றிய அனைத்து விவரங்களும் வெங்கட்ராகவனுக்கு கிடைத்தது. அவன் லண்டன் சென்றது வரை அவருக்கு தெரிந்தது. அங்கு யாரை சந்தித்தான், இன்னமும் அங்குதான் அவன் இருக்கிறானா என்பது பற்றி அவருக்கு தெரியவில்லை.
நம்பிக்கை துரோகி என்று முணுமுணுத்தவர் அந்த செய்தியை மகளிடம் சொல்லாமல் மறைத்து விட்டார். விட்டு சென்று விட்டவனை பற்றி இனி பேசி என்னவாக போகிறது என்ற விரக்திதான் அதற்கு காரணம். இப்படி இயந்திர கதியில் சென்ற வாழ்க்கையில் ஒரு நாள் வெங்கட்ராகவன் மகளை அழைத்து ஒரு ஒப்பந்தத்திற்காக வேறு ஒரு நிறுவனத்திடம் பேச சொன்னார். அப்படி பேச போகையில் தான் சோபனா அதன் நிர்வாகியாக தனது பள்ளிக்கால தோழன் ராம்குமாரை சந்தித்தாள். வெகு நாட்கள் கழித்து தோழியை சந்தித்ததில் மனம் மகிழ்ந்தவன் அவளது தோற்றம் கண்டு நிலை குலைந்து போனான். இந்த இளம் வயதில் விதவை தோற்றத்தில் இருந்தவளை கண்டு அவனது மனம் மிகவும் வேதனை அடைந்தது. ஷோபா, ஐம் சாரி. எதற்காக என்பது போல் ராமை அவள் பார்க்க, உன் கணவர். அவன் இழுத்ததும் அவளுக்கு புரிந்து போனது. அன்று மகளிடம் தந்தை சொன்னதை நிரூபிக்கும் வகையில் அவள் கணவனை இழந்த கைம்பெண்ணாய் மாறி போனாள். அவர் இறந்துட்டார் என்றவளை கண்டு அவனுக்கு இரக்கம் பொங்கியது. இந்த இளம் வயதில் இத்தகைய சோகத்தை அவளுக்கு அந்த ஆண்டவன் தந்திருக்க வேண்டாம் என்று அவனது உள்ளம் கடவுளை நிந்தித்தது. சிறிது நேரம் தொழில் சம்பந்தமாய் அவனிடம் பேசியவள் பின்பு விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். அதன் பின் நட்பின் அடிப்படையில் ராம் அவளை அடிக்கடி சந்தித்து பேசினான். அவன் தன் பள்ளிக்கால தோழியாகத்தான் அவளை எண்ணி பழகினான். அவளின் மனதிலும் நட்பு தாண்டிய வேறு எண்ணமில்லை. ஏனெனில் வாழ்க்கையில் ஒரு முறை சூடு கண்டவள் அல்லவா. ஆனால் சுற்றியிருந்த உலகத்திற்கு இந்த நட்பு தவறாக தோன்றியது. இருவரையும் பற்றி கிசுகிசுக்க தொடங்கினர். முதலில் இருவரின் நிறுவன ஊழியர்களும் வதந்தியை பரப்ப துவங்கினர். வதந்தி எப்போதுமே அவ்வளவு சீக்கிரத்தில் உடையவரை சென்று அடைவதில்லை. ஊர் உலகம் எல்லாம் சுற்றி வந்து கடைசியில் தான் சம்பந்தப்பட்டவர்களின் காதற்கு செல்லும். அதுதான் இங்கும் நடந்தது. ஒரு சமயம் ராம்குமார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது சோபனா இரக்கத்தின் அடிப்படையில் அவன் வீடு வரை சென்று அவனுக்கு உதவி செய்தாள். அன்னை மட்டும் தனித்து நின்று வளர்த்த ராம்க்கு அன்னையும் இறைவனடி சென்றதும் உறவு என்று சொல்லிக்கொள்ள யாருமில்லை. இந்த விஷயத்தை பூதாகரமாக்கி வெளியில் பேச துவங்கினர். இந்த செய்தி வெங்கட்ராகவன் காதிற்கும் சென்றது. அவர் மகளை கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் ராமையும் வரவழைத்து கண்டித்தார். உன்னால் என் மகளின் பெயரும் கெட்டு போய்விட்டது. இனி நீ என் மகளை பார்த்து பேசக்கூடாது. அவரது வார்த்தையில் அவன் அவமானத்தில் தலை குனிந்தான். நட்பாய் பேசி பழகியதற்கு இந்த உலகம் இப்படி கேவலமான சாயம் பூசும் என்று அவனுக்குமே தெரியாது. தனக்குள் யோசித்தவனாய் சிறிது நேரம் இருந்தவன் பின்பு, அங்கிள், என்னால் ஏற்பட்ட களங்கத்தை நானே போக்குகிறேன் என்றவனை பார்த்து, எப்படி என்றார் வெங்கட்ராகவன் புரியாதவராய். நானே ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் நல்ல எண்ணத்தோடு தான் அதை கூறினான். ஆனால் வெங்கட்ராகவனோ அதை கேட்டு கொதித்து போனார். சோபனாவோ அதிர்ந்து போய் ராம்குமாரை பார்த்தாள். அடி செருப்பால, யார்கிட்ட வந்து என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆத்திரத்தில் கத்தியவரை புரியாமல் பார்த்தவன், அப்படி என்ன தப்பா கேட்டுட்ட அங்கிள்? ஷோபாவை கல்யாணம் பண்ண தானே கேட்ட. காலம் முழுவதும் அவள் இப்படியே தனியா கஷ்டப்படணுமா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அவள் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு என்ற முகத்தில் அடித்தார் போன்று பேசுபவரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவன் நின்றிருந்தான். ராம், தயவு செய்து நீ கிளம்பு. அவனை பார்த்து இருக்கரம் கூப்பி சோபனா கெஞ்சும் குரலில் மன்றாடினாள். எனக்கு மறு கல்யாணத்தில் எல்லாம் விருப்பமில்லை. என் வாழ்க்கை முடிஞ்சதாகவே இருக்கட்டும். நீ உன் வாழ்க்கையை பார். அவளின் கெஞ்சல் அவனது மனதை வாட்ட அதற்கு மேல் அங்கே இருக்க மனமில்லாமல் அவன் கிளம்பிவிட்டான். என்ன, அதற்குள் அடுத்த ஆம்பளை கேக்குதா? தீ கங்குகளாய் தெரித்து விழுந்த தந்தையின் வார்த்தையில் அதிர்ந்து போய்விட்டாள் சோபனா. அப்பா! காதுகள் இரண்டையும் பொத்திக் கொண்டு அவள் அலறினாள். இனி இது போல் நடந்தது உன்னை வெட்டி போடவும் நான் தயங்க மாட்டேன் என்றவர் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சென்று விட்டார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் வெங்கட்ராகவனின் போக்கில் பெருத்த மாற்றம் வந்தது. மகளிடம் மட்டுமில்லாது பேத்தியிடமும் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். சோபனா வீட்டிலிருந்து வந்த ராமுக்கோ மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தன்னால் தான் சோபனாவிற்கு இந்த அவப்பெயர் என்று எண்ணி உள்ளம் குமைந்தவன் அங்கே இருக்க பிடிக்காமல் அடுத்த சில மாதங்களில் தனது தொழிலை வேறு ஊருக்கு மாற்றிக்கொண்டு சென்று விட்டான். தந்தையின் அந்த பேச்சிற்கு பின்னர் சோபனா தனக்கு தானே நெருப்பு வளையம் ஒன்று போட்டுக்கொண்டு அதற்குள் வாழ பழகி கொண்டாள். எந்த ஒரு ஆண்மகனையும் ஒரு எல்லைக்கு மேல் நெருங்க அனுமதிக்கவில்லை. அந்த அளவிற்கு நெருப்பாய் கனன்றாள். ஆனாலும்
வாங்கிய அவப்பெயர் வாங்கியதுதானே. அவள் எங்கு சென்றாலும் இந்த அவப்பெயர் அவளை விடாமல் துரத்தும். அதையும் தாங்கிக் கொண்டு இரும்பு மனுஷியாய் அவள் நிமிர்ந்து நின்ற போது வம்பு பேசிய ஊர்வாய் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தது. அவளின் நேர்கொண்ட நெருப்பு பார்வையில் அவள் மீதான அவதூறு மெல்ல அடங்க ஆரம்பித்தது. ஆனால் வெங்கட்ராகவன் அதை என்றுமே மறக்கவில்லை. ருத்ரஷி தனது 11வது வயதில் பெரிய மனுஷியாகினாள். அதை ஊர்கூட்டி பெரிதாக கொண்டாடியதிலெல்லாம் வெங்கட்ராகவன் எந்த குறியும் வைக்கவில்லை. பேத்திக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார். விழா முடிந்து பள்ளிக்கு செல்வதற்கு முன்னர் ருத்ரா தனது வகுப்பு தோழனுக்கு தொலைபேசியில் அழைத்து என்னென்ன பாடங்கள் நடந்து முடிந்திருக்கிறது என்று கேட்டு அதையெல்லாம் ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டிருந்தாள். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தாத்தாவின் கர்ஜனையில் சின்னவளின் கையில் இருந்த தொலைபேசி நழுவியது. பயத்துடன் எழுந்தவள் என் ஃப்ரெண்டு நந்து கிட்ட. அவள் பதிலை காதில் வாங்காமல் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தவர். மறுபக்கம் ஒலித்த சிறுவனின் குரலில் ஆத்திரத்துடன் தொலைபேசியை வைத்தவர் அவளிடம் திரும்பி, இந்த வயசில் பொய் சொல்றியா? ஆம்பளை பையனோட பேசிக்கிட்டு இருந்துட்டு பொம்பளை பிள்ளைனா பொய் சொல்ற? இப்பவே இப்படின்னா நீ எல்லாம் வளர்ந்து வந்தா என்னென்னலாம் செய்ய மாட்ட என்றவர் ஆத்திர மிகுதியில் தன் கையில் புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை எடுத்து அவளின் பிஞ்சு உள்ளங்கையில் வைத்து நசுக்கினார். அவர் அவளது உள்ளங்கையை மட்டும் பொசுக்கவில்லை, அந்த பிஞ்சு மனதின் உணர்வுகளையும் சேர்த்து பொசுக்கினார். தாத்தா வலிக்குது. அவள் அலறியதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. தன் ஆத்திரம் தீரும் வரை தன் கைகளையும் விளக்கவில்லை. நந்தனை நந்தினியாக எண்ணிக்கொண்டது அவர் தவறு. அதை அவர் உணரவில்லை. இதையெல்லாம் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்த சோபனா முதுகெலும்பில்லாத கோழையாக கண்ணீர் வடித்து கொண்டு தள்ளி நின்றிருந்தாள். சிகரெட் சூட்டினால் வந்த தழும்பு அவளது கையில் செல்லும் விதி ரேகையை சுட்டு பொசுக்கி இருந்தது. இனி அவளின் விதி வெங்கட்ராகவன் வகுத்ததாய் தான் இருக்கும் என்று சொல்லாமல் சொல்லியது அந்த தீச்சூடு. அதே நேரம் 18 வயது ஜெகன் தனது வீட்டுக்குள் உற்சாகமாய் துள்ளி குதித்து கொண்டு வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய சாக்லேட் பெட்டி இருந்தது. நைனா எடுத்துக்கோ, முதலில் தனது தந்தையிடம் தான் நீட்டினான் அவன். எதுக்கு கண்ணப்பா என்று கேட்டாலும் மறுக்காமல் சாக்லேட்டை எடுத்துக்கொண்டார் அவர். அவனோடு வந்த செல்வா இந்த கூத்தை கண்டு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். வீட்டில் இருந்த அனைவருக்கும் இனிப்பை வழங்கிவிட்டு சோஃபாவில் விச்ராந்தியாய் சாய்ந்த மகனிடம் காளிமுத்து, இப்பவாவது சொல்லக்கூடாதா கண்ணப்பா? கேட்குறாருல, சொல்லுடா மச்சி, நான் சைட் அடிச்ச 100வது பொண்ணு எனக்கு ஓகே சொல்லிட்டான்னு தைரியமா சொல்லுடா. செல்வா நண்பனின் காதை கடிக்க ஜெகன் அவனை ஒரு மாதிரி முறைத்து பார்த்து கொண்டே தந்தையிடம், அதுவானேனா இன்னைக்கு ஒரு பொண்ணு என்னை லவ் பண்றதா சொல்லிச்சு என்றான். அப்படி சொன்ன அவனை அவர் திகிலுடன் பார்த்தார். பின்னே பால்வாடியில் இருந்து இப்போது கல்லூரி 2ஆம் வருடம் படிக்கும் வரை அவனை காதலித்த பெண்கள் ஏராளம். மகனின் எண்ணம் புரிந்து இவள் தான் நம் வீட்டு மருமகளோ என்று அவர் நினைக்கும் போது அவன் வேறொரு பெண்ணின் பேரை சொல்லி அவளை காதலிப்பதாக கூறி அவருக்கு மாரடைப்பு வரவழைப்பான். எந்த நேரம் என்ன பண்ணுவான் என்று அவனுக்கே தெரியாது. ஆனாலும் அவனை கடிய அவரால் என்றும் முடியவே முடியாது. அவன் செய்யும் அனைத்து குறும்புகளையும் அந்த மாயக்கண்ணின் குறும்பாக எண்ணி ரசிக்கத்தான் செய்வாரே தவிர அவர் அவனை திட்டியதோ கடிந்ததோ கிடையாது. கணப்பா, பொண்ணு சிம்ரன் கணக்கு அழகா இருக்குமா? அகிலாண்டம் தன் பங்கிற்கு ஆர்வமாக கேட்க அப்போது சிம்ரன் மட்டுமே சிக்கென்று இடையோடு அழகாக இருந்த காலம் அது. நல்ல குடும்பம்யா, எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடியிருக்குது பாரு, எல்லாம் என் நேரம். செல்வா தனக்குள் முணுமுணுத்து கொண்டவன் நடப்பவை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். எப்படிம்மா கரெக்டா கண்டுபிடிச்ச? அது நார்த் இந்தியன் பொண்ணுதான், பேரு மனிஷா. உன் சிம்ரனை விட ரொம்ப அழகா இருப்பா. தளதளன்னு ஊட்டி தக்காளி மாதிரி. கண்கள் கற்பனையில் மிதந்தபடி பேசியவனை கண்டு அந்த பெற்றோருக்கு சந்தோஷமாக இருந்தது. மனிஷா பற்றிய கனவில் அவன் தனது அறைக்கு எழுந்து சென்றான். ஆனால் விதியோ அவனுக்கு ருத்ரஷியை எழுதி வைத்து காத்திருந்தது. அவளின் வாழ்க்கையோ சாபமாய், அவனின் வாழ்க்கையோ வரமாய். சாபமும் வரமும் சேர்ந்து வாழ்க்கையில் வசந்தத்தை மலர செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுள் வகுத்த நியதியோ. அத்தியாயம் 26. நான் மாநிலத்தில் முதல் மாணவியாக மதிப்பெண் பெற்றதற்கு முழு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள், தாத்தா மற்றும் என் அம்மா. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொலைக்காட்சி பெட்டியில் அந்த மாணவியின் பேட்டியை கண்டதும் காளிமுத்துவின் கண்கள் அவரையும் அறியாத மகனின் மீது சென்றது. கண்ணப்பா, இந்த வருஷமாவது உன்னுடைய எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிடுவியாப்பா? தனது ஒரே ஒரு ஆசை மகனை பொறியாளராய் பார்க்க முடியாத ஆதங்கம் அவரது குரலில் ஒலித்தது. அவர் ஆசைப்பட்டதற்காக பொறியியல் படிப்பு படிக்க போனவன் அவர் ஆசைப்பட்ட கணினி பிரிவு தேர்ந்தெடுக்காமல் மெக்கானிக்கல் பிரிவை தேர்வு செய்தான். எப்படியோ அவன் பொறியாளரானால் போதும் என்று அவரும் அமைதியாக இருந்து விட்டார். ஆனால் செல்வா கணினி பிரிவு எடுத்து அவரது ஆசையை நிறைவேற்றினான். அதேபோல் செல்வா நன்கு படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று மும்பையில் பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சென்று விட்டான். காளிமுத்து அவனை அவரது தொழிலை தான் பார்க்க சொன்னார். ஆனால் இனியும் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவன் தனது சொந்த காலில் நிற்க வேண்டி வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டு மும்பைக்கு சென்று விட்டான். ஜெகன் தான் நண்பனை பிரிந்த போது அழுது புலம்பினான். ஆனாலும் செல்வா தன் முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை. நேரம் கிடைக்கும் போது உன்னை பார்க்க ஓடி வந்துடுறேன் என்ற உறுதிமொழியோடு அவன் விமானத்தில் பறந்து சென்று விட்டான். அவன் வேலைக்கு சேர்ந்த இந்த ஒரு வருடத்தில் மேலும் கணினி சம்பந்தப்பட்ட படிப்புகளை படித்து தனது திறமையை வளர்த்து கொண்டான். அவன் அப்படி இருக்க ஜெகனோ ஆரம்பித்த நிலையில் அப்படியே தேங்கி நின்றான். படிக்கும் காலத்தில் எப்படி ஜாலி பேருவழியாய் ஊரை சுற்றி வந்தானோ அதுபோல் இப்போதும் கட்டவிழ்ந்த காளையாய் ஊரை சுற்றி வந்தான். தொலைக்காட்சியை பார்க்காமல் வாராந்திர பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த ஜெகன் தந்தையின் கேள்வியில் என்று சலித்தபடி அதை மூடி வைத்தான். இப்போ உனக்கு என்னதான் வேணும்னா? எனக்கு தான் சுட்டு போட்டாலும் படிப்பு வராதுன்னு உனக்கு தெரியுமே. திரும்ப திரும்ப இதே கேட்டு மனுஷனை ஏன் டென்ஷன் ஆகிற? கோபம் கொண்டவனாய் கையில் இருந்த பத்திரிகையை சோஃபாவில் வீசிவிட்டு எழுந்து சென்று விட்டான். கொஞ்சம் தொலைக்காட்சியை உற்று கவனித்திருந்தாலும் அதில் தோன்றிய ருத்ரஷியை அவன் பார்த்திருக்கலாம். அப்படியே பார்த்திருந்தாலும் பள்ளி சீருடையில் அவனுக்கு பெரிதாக ஈர்ப்பு வந்திருக்குமா என்பது சந்தேகமே. அண்ணா, தங்கை ரஞ்சனியின் குரலில் வாயிலுக்கு சென்றவன் நின்றான். என்ன அட்வைஸா என்றான் அலட்சியமாய் அவளை பார்த்தவாறு. நைனாவே உனக்கு அட்வைஸ் பண்ண முடியாது, இதில் நான் வேறையா என்றவள். அது எப்படின்னா, எல்லாரையும் நீ தான் டென்ஷன் படுத்துவ, இதில் உன்னை டென்ஷன் ஆக்குறதா சொல்றியே, இது நியாயமா? ராகம் இழுத்தவளின் தலையில் செல்லமாய் கொட்டு வைத்தான். எனக்கு இதுதான் நியாயம். பின்ன என்னடி, பாஸ் பண்ணின பேப்பர்ஸை பற்றி பெருமையாக பேசுகிறாரா? ஃபெயில் ஆனதை மட்டும் அக்கறையாக கேட்க தெரியுது. 1-2 பேப்பர் பாஸ் ஆனதை மட்டும் பெருமையாக சொல்லு. மற்ற பேப்பர் எல்லாம் பாஸ் ஆகுறதுக்காக வரிசை கட்டி நிற்கிதே, அது சொன்னால் உனக்கு குத்தமாக இருக்கா என்று அவனை கேலி செய்தவள் பின் சீரியஸாய், உண்மையில் உன் மேலுள்ள அக்கறையில் தான் நைனா அப்படி கேட்குறாரு என்றால் அவன் மீது அக்கறை கொண்ட நல்ல தங்கையாய். இருக்கலாம், சரி அதை விடு. அதான் எனக்கும் சேர்த்து நீ படிக்கிறியே, நீ நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கி நம்ம குடும்பமானத்தை காப்பாத்து தாயே. முதல் வருடத்தில் இருந்து 2ஆம் வருடம் செல்லும் பொறியியல் மாணவியான அவளை பார்த்து அவன் அப்படி கூற, நீ பொண்ணுங்க கூட சேர்ந்து ஊரை சுத்தி நம்ம குடும்பமானத்தை கப்பல் ஏத்து என்றால் கடுப்புடன் சகோதரனை பற்றி தெரிந்தவளாய். அவள் அதை சொன்னதும் அவள் நேர்பார்வையை சந்திக்க முடியாமல் தனது மோட்டார் சைக்கிளை கிளப்பி கொண்டு சென்று விட்டான். முன்பெல்லாம் பெண்களிடம் சொல்லிவிட்டு கொண்டு அவர்களுடன் சுற்றியவன் இப்போது கொஞ்சம் முன்னேறி இதழ் பரிமாற்றம் வரை வந்திருக்கிறான். இதற்கு மேலும் போக சொல்லி அவனது இளமை உணர்வுகள் அவனை தூண்டத்தான் செய்தது. ஏனோ இன்னமும் அவனது மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. 2 சகோதரிகளுடன் பிறந்த அவனால் பெண்களுடன் பழகுவதை மட்டும் நிறுத்த முடியவில்லை. ஊரில் உள்ள பொண்ணுங்க அத்தனையும் அக்கா தங்கச்சியா நினைச்சு பார்த்தா நான் யாரதான் சைட் அடிக்கிறது, கல்யாணம் பண்றது, ஸோ இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. இதுதான் அவனது எண்ணமாக இருந்தது. அவ்வளவு நேரம் பேட்டி கண்டவர்கள் கடைந்து செல்ல 15 வயது ருத்ரஷியின் கண்கள் பள்ளியில் 2ஆவதாக வந்திருந்த தனது சக மாணவியை பார்த்து பெற்றோருடன் வந்திருந்த அந்த மாணவியை அந்த பெற்றோர் தங்களது அன்பு மாலையில் நினைத்து அவளுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டனர். அதை கண்டு அவளது மனம் தனது பெற்றோருக்காக ஏங்கியது. ஆனால் அதை அவள் முகத்திலோ ஒரு பார்வையிலோ கூட யாரிடத்திலும் காட்டவில்லை. அவள் மாநிலத்தில் முதலாவதாக வந்த செய்தியை கேட்டு தாத்தாவும் அன்னையும் வாழ்த்து சொன்னதோடு சரி. அதன் பின் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டனர். தன்னுடைய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள கூட ஆள் இல்லாமல் தனிமையில் வெந்து தவித்தாள் அவள்.
பல வருடங்களாக அனுபவித்து வந்த தனிமை தான் என்றாலும் இன்று அவளது உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாட ஆளில்லாமல் போனது அவளுக்கு அத்தனை வெறுமை தந்தது. வீட்டுக்கு வந்தவளுக்கு மனதின் துயரங்களை அடக்க வழி தெரியாது. சிறு வயதில் செய்தது போல் ஒரு காகிதத்தை எடுத்து கிறுக்க ஆரம்பித்தாள். மனதில் உணர்வுகள் பெருகி வழிய அவள் வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பின்பு ஏதோ தோன்ற கிறுக்கிய காகிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவளிடம் இருந்த நாட்குறிப்பில் முதன்முறையாக தனது மனதை திறக்க ஆரம்பித்தாள். இத்தனை நாள் எல்லோரிடமும் அவள் என்ன பேச ஆசைப்பட்டாளோ, என்ன செய்ய விரும்பினாளோ அவைகள் அனைத்தும் அதில் இடம்பெற்றது. மனதின் ஏக்கங்களை எழுத்தாய் வடித்துதல், மனம் விட்டு பேசியது போல், ஆசைப்பட்டதை செய்தது போல் அவளுள் திருப்தி எழ அவளது மனதில் ஒருவித அமைதி நிம்மதி நிலவியது. வெளிப்பார்வைக்கு ருத்ராவாக எல்லோருக்கும் காட்சியளித்தவள் அந்த நாட்குறிப்பிடம் மட்டும் ஸ்ரீயாக மாறி போனாள். அவளது அடிமனதில் இருக்கும் ஆசைகள், அன்பு, பாசம் எல்லாவற்றையும் அந்த நாட்குறிப்பு மட்டுமே அறிந்திருந்தது. இளம் வயதில் தந்தையை பிரிந்த அந்த பிஞ்சு மனதின் தந்தைக்கான ஏக்கமாக அந்த நாள் குறிப்பு மாறி போனது. அவளிடம் அன்பு பாராட்டிய ஒரே நபர் தந்தைதான். அவளை வேண்டாம் என்று குப்பையாய் உதறிவிட்டு சென்ற ஒரே நபரும் அவர்தான். தந்தை மீது அளவற்ற வெறுப்பு இருந்த போதும் சிறு வயதில் பாசத்தை பொழிந்த தந்தையை அவளால் மறக்க முடியவில்லை. அதேபோல் அவரது துரோகத்தையும் இப்போது ஓரளவிற்கு விபரம் தெரிந்ததும் தந்தை செய்த தவறு, தாய் செய்த தவறு எல்லாவற்றையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஓடி சென்ற தந்தையை விட அன்னை மீதுதான் அவளுக்கு அதிக கோபம் வந்தது. தந்தையிடம் சூடு கண்ட பிறகும் இன்னொரு ஆணோடு அவரால் எப்படி பழக முடிந்தது? எதற்காக இந்த அவப்பெயரை வாங்க வேண்டும்? இந்த வயதில் இது தேவைதானா என்று அவளது மனம் கேள்விகள் கேட்டு சினந்தது. ராம்குமாரை பற்றி சரியாக தெரியாத வயது அப்போது. அந்த ஆத்திரமெல்லாம் தாயின் மீதுதான் திரும்பியது. முதலில் ஒன்று இரண்டு வார்த்தை பேசுபவள் இப்போது அதையும் குறைத்து கொண்டாள். யாரை பார்த்தாலும் வெறுப்பு, எதை கண்டாலும் எரிச்சல் என்று அவளது மனநிலை வெகுவாய் மாறி போனது. அதிலும் ஆண்களை கண்டால் ஆகவே ஆகாமல் போயிற்று. 15 வயது ருத்ரஸ்ரீயின் எண்ணங்கள் இதுவாக இருந்தது. அன்று இரவு உணவின் போது வெங்கட்ராகவன் பேத்தியிடம், நீ காலையில் பேட்டியில் என்ன சொன்ன? அவர் மொட்டையாக ஆரம்பிக்கவும் ருத்ராவிற்கு மனதுக்குள் திக்கென்றது. காரணம் இல்லாமல் தாத்தா எதுவும் கேட்க மாட்டார். அது இத்தனை நாள் அனுபவத்தில் அவள் கண்டது. எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லும் போதே அவளது குரல் நடுங்கியது. சோபனா ஒன்றும் பேசாது அமைதியாக உணவருந்திக் கொண்டிருந்தார். உன்னோட ஆம்பிஷன் டாக்டர் ஆகிறதுன்னு சொன்னியா? ஆம், அவள் அப்படிதான் சொன்னாள். மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே அவளது விருப்பம். அதிலும் குழந்தைகள் நல மருத்துவராய் ஆக வேண்டும் என்று அவளுக்கு மிகுந்த ஆசை. நீ பாட்டுக்கு டாக்டர் ஆகி சேவை செய்ய போயிட்டா இந்த தொழிலெல்லாம் யார் பார்த்து கொள்வாங்க? அதனால நீ டாக்டருக்கு படிக்க வேண்டாம், இன்ஜினியரிங் சூஸ் பண்ணு, அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவளிடம் அவர் கருத்தை கேட்கவில்லை, தன் கருத்தை அவள் மீது திணித்தார். தாத்தாவை எதிர்க்க மனமில்லாத அவள் சரி என்று தலையை ஆட்டினாள். ஆனால் மனதுக்குள் மிகுந்த காயம் அடைந்தாள். கடைசியில் இயந்திரமாய் வாழ்வதற்கு இயந்திர சம்பந்தமாய் படிக்க சொல்லிவிட்டாரே அவளது தாத்தா. அந்த நொடி தனது விருப்பத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு இயந்திரமாய் வாழ முடிவு செய்து கொண்டாள். 12வது வகுப்பில் மாநிலத்தில் முதலாவதாய் வந்தவள். தாத்தா சொன்னது போல் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தாள். தனக்கென்று வாழாமல் தாத்தாவிற்காக வாழ பழகி கொண்டாள். அவளது அன்னை செய்த தவறுக்கு அவள் சிலுவை சுமந்தாள். சில சமயம் அதன் பாரம் தாங்க முடியாமல் அவளுக்கு அழுகை வரும். ஆனால் அடக்கிக் கொள்வாள். இயந்திரம் எங்காவது அழுமோ தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொள்வாள் அவள். கல்லூரி விஜயம் அவளின் மனதில் அன்னையை பற்றிய சிந்தனையை சிறிது மாற்றியிருந்தது. அன்னையின் தனிமையை, வேதனையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் விளைவு ஒன்றிரண்டு வார்த்தைகள் அவரிடம் பேசினாள். அதற்கே சோபனா உச்சி குளிர்ந்து போனார் மகிழ்ச்சியில். இப்போது ஆண்களின் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அவளால் பகுத்தறிந்து பார்க்க முடிந்தது. ஆனால் எல்லோரிடமும் அவள் தள்ளி நின்றுதான் பழகினாள். அதற்கு தவறு செய்த சோபாவின் மகள் தான் இவள் என்று இன்றளவும் சமுதாயத்தால் அவள் சுட்டிக்காட்டப்பட்ட அவல நிலைதான் காரணம். நைனா, நான் இவன் கூட காலேஜ் போக மாட்டேன். ரஞ்சனி தந்தையிடம் அடம் பிடித்தாள். ஏன்? உன் காலேஜ் ஓட்ட பஸ்ஸில் போக முடியுது, என்னோட பைக்கில் வர முடியாத உனக்கு? ரொம்ப தான் அலட்டிக்கிற, போடி என்றபடி ஜெகனும் பதிலுக்கு சிலிர்த்து கொண்டான்.
ரஞ்சி, உனக்கு காலேஜ் போக லேட் ஆகிட்டே இருக்கு, பேசாம கண்ணப்பா கூட போமா. காளிமுத்து மகளிடம் நைந்து பேசினார். அடுத்த வீட்டுக்கு வாழப்போக்கும் மகளிடம் கடுமையை காட்ட அவருக்கு மனமில்லை. ஆம், கடைசி வருடம் கல்லூரி படிக்கும் ரஞ்சனியை மருத்துவனான நரேந்திரனின் வீட்டில் பெண் கேட்டு வர காளிமுத்துவிற்கும் அந்த சம்மதம் திருப்திகரமாக இருக்க சரி என்று சம்மதித்து விட்டார். படிப்பு முடிந்ததும் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டு நிச்சயம் முடிந்துவிட்டது. நைனா, அப்போ ஒரு கண்டிஷன், என் கூட வரணும்னா அவன் எந்த பொண்ணையும் சைட் அடிக்க கூடாது. அதுக்கு ஓகேனா நான் அவன் கூட போறேன். கராராய் சொன்ன மகளிடம் பேச முடியாமல் காளிமுத்து மகனை பரிதாபமாக பார்த்தார். தந்தையின் பரிதாப முகத்திற்காக சற்று இறங்கி வந்த ஜெகன், முதல்ல பைக்கில் ஏறு, நான் பார்க்காத பொண்ணுங்களா, இதில் உன் காலேஜ் பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டாலும் வழங்கிடும், ஒன்று கூட தேராது. முகத்தை சுழித்தபடி அவன் மோட்டார் வாகனத்தை கிளப்ப அது என்றபடி அதில் ஏறி அமர்ந்தாள் ரஞ்சனி. சிறிது நேரம் வரை மௌனமாக இருந்தவன் பின்பு, ஆமா, உன் நாத்தனார் ஒருத்தி இருக்காளே, அவ பேர் என்ன? அவனும் எத்தனை பெண்கள் பேரை தான் ஞாபகத்தில் வைத்திருப்பான். அது கொஞ்சம் அல்ல, நிரம்ப கஷ்டம் அல்லவா? ஆமா, அவ பேரு உனக்கு எதுக்கு? உள்ளடங்கிய கோபத்துடன் அவள் கேட்க, சும்மா தான் கேட்டேன். தங்கையின் கோபம் அறிந்தவனாய் அமைதி காத்தான் அவன். அண்ணா, உன் சேட்டையெல்லாம் என் புகுந்த வீட்டில் காட்டாத, அது நான் வாழ போற வீடு. யார் இல்லைண்ணா என்று சலித்து கொண்டவன், கொஞ்சமாவது உனக்கு என் மேலே அக்கறை இருக்கா? நீ மட்டும் லைஃப்பில் செட்டில் ஆனால் போதுமா? உன் அண்ணன் நான் செட்டில் ஆக வேண்டாமா? நீ இப்படியே போக்கிட்டு இருந்தேனா ஒரு கையில் மது மறு கையில் மாதுன்னு தான் செட்டில் ஆகுவ. அப்படி நீ செட்டில் ஆகுறதுக்கு நானா கிடைச்சேன்? ஆளை விடுறா சாமி. அதற்குள் கல்லூரி வந்துவிட வாசலிலேயே அவசரமாய் இறங்கி கொண்ட ரஞ்சனி அவனிடம் வேகமாய் விடைபெற்று உள்ளே செல்ல துவங்க. என்ன ரஞ்சி, இவ்வளவு ஹெல்ப் பண்ணின அண்ணனுக்கு கேன்டீன்ல ஒரு காபி வாங்கி தரக்கூடாதா? அண்ணா, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. அவனின் குணம் தெரிந்து அவள் விடை பெற துடைக்க அந்த நேரம் பார்த்து ருத்ரஷியின் கார் அங்கு நுழைந்தது. அதில் இருந்து நிலவு பெண்ணாய் இறங்கிய ருத்ரஷியை கண்டதும் ஜெகனின் இதயம் தாளம் தப்பி ஒலித்தது. ரஞ்சி, யாரடி இது, புதுசா இருக்கு என்றான் சொல்லிவிட்டபடி. அண்ணா, அந்த பொண்ணு எல்லாம் உனக்கு செட் ஆகாது, அவகிட்ட நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏ, என்ன டைலாக்கை மாற்றி சொல்கிற? என்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது என்றான் கல்லூரிக்கு செல்லும் ருத்ராவை பார்த்து கொண்டே. அவளை பற்றி உனக்கு தெரியாது. இந்த ஒரு வருஷத்தில் அவளிடம் லவ் லெட்டர் கொடுத்து அடி வாங்காதவனை விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு கோபம் வரும் அவளுக்கு. அதை விட அவள் நாம எட்ட முடியாத உயரம். அப்படி என்னமா உயரம் இருக்க போகிறாள்? ஆளை பார்த்தா அப்படி உயரம் மாதிரி தெரியலையே என்றான் யோசனையாக தாடையை தடவியபடி. நான் சொன்ன ஜாதி அந்தஸ்து இப்படி நிறைய எல்லாத்திலேயுமே அவள் நம்மை விட பலபடி உயர்ந்தவள். தங்கையின் வார்த்தையில் அவனது மனம் துணுக்குற்றது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அப்படியா, அவள் உயரத்தில் அவள் இருக்கட்டும், நான் என் உயரத்துக்கு ஏற்றவாறு சைட் அடிச்சுக்கிறேன் என்றவன் மோட்டார் வாகனத்தை கிளப்பி கொண்டு சென்றான். ஆனாலும் மனதுக்குள் அவளின் உயரத்தை எட்டி பிடித்துவிடும் வெறி எழுந்தது அவனையும் அறியாமல். ஏங்கிட்ட மயங்காத பெண்களா இவள், என்ன சுண்டக்காய் என்ற அவனது கர்வம் அவளை வளைத்து காட்டுவதில் ஆர்வம் காட்டியது. ஆனால் அவள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்பது அவனுக்கு அப்போது தெரியவில்லை. அடுத்து வந்த நாட்களில் தங்கைக்கு தெரியாமல் ருத்ரஷியை பின்தொடர்ந்தானவன். எங்கும் அவளை தனித்து சந்திக்க முடியவில்லை. கல்லூரி விட்டால் வீடு, அடுத்து அவளது நிறுவனத்திற்கு செல்பவளை வேறு எங்கும் தனித்து பார்க்க முடியவில்லை. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி இருக்குது? ஒரு பார்க்கு, பீச்சு, ஷாப்பிங் மால் போனாதானே நான் ஏதாவது செஞ்சு அவளை கவுக்கலாம். இப்படி இருந்தா நான் எப்படி அவகிட்ட நெருங்குவது என்று தெரியாமல் அவன் விழித்தான். அவளது அழகு வேறு அவனை மேலும் நெருங்க சொல்லியது. எங்கே நெருங்க? தூரத்தில் தெரியும். அவளை கண்குளிர பார்த்து ரசித்துவிட்டு சொல்லிவிட்டு மட்டுமே வர முடிந்தது அவனால். இறுதியாக என்பதால் ரஞ்சனி ப்ராஜெக்ட் பரீட்சை என்று விடுமுறையில் இருந்தது அவனுக்கு இன்னமும் வசதியாகி போனது. அப்படி ஒரு நாள் அவன் அவளை பார்க்க வந்த போதுதான் அவள் ஒருவனை பிடித்து தனது கால் செருப்பால் அடி அடி என்று அடித்து கொண்டிருந்தாள். ஏன், எதற்கு என்று யாருக்கும் தெரியவில்லை. இவளுக்கு வேற வேலை மச்சி, எப்ப பாரு எந்த ஆம்பளையாவது போட்டு அடிச்சுட்டு இருக்கிறது தான் வேலை. மனசுக்குள்ள பெரிய உலக அழகின் நினப்பு. ஜெகனை தாண்டி இருவர் பேசிக்கொண்டு சென்றது அவனின் காதில் விழுந்து
ஆனான அவனது நெஞ்சத்தை ஆத்திரத்தில் துடிக்க செய்தது. இருடி, உனக்கு என் கையால தான் ஆப்பு என்று ஒட்டுமொத்த ஆண் குலத்தின் சார்பாக அவர்களின் மானத்தை காத்திட அவன் வீதி கொண்டு எழுந்தான். அதற்கு இந்த சந்திராணியை தனது வலையில் வீழ்த்துவது அவசியம் என்பதை உணர்ந்தான். ஆனால் எப்படி வீழ்த்துவது என்று தெரியாமல் தலையை பிடித்து கொண்டான். காலம் காலமாய் ஆண்கள் பெண்களை வீழ்த்த பயன்படுத்தும் கேவலமான வழிமுறையை பின்பற்றி எண்ணினான். பெண் என்பவள் ஆணுக்கு அடிமை என்கிற கருத்து ஆனான அவனின் இதயத்தில் ஊறி இருந்ததோ அதுதான் அவனை அப்படி என்ன செய்ததோ? அப்படிப்பட்ட அடிமை பெண் ஆண்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவதா? அவனது இரத்தம் கொதிக்கத்தான் செய்தது அவளின் அராஜகத்தால். அவன் அப்படித்தான் அவளை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். இரு சகோதரிகளுடன் பிறந்த அவன் ஒரு பெண்ணின் மனதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. அவள் ஒருவனை இப்படி போட்டு அடிப்பதற்கான காரணம் பின்னால் தான் அவனுக்கு தெரிந்தது. தெரிந்த பின்னரே அவனது மனசாட்சி அவனை குத்தி கிழித்து கொன்றது. அன்று மாலை நிறுவனத்திற்கு வந்த ருத்ராவிடம் வெங்கட்ராகவன், உன்னை காலேஜ் அனுப்புறது படிக்கத்தானே தவிர இப்படி ஒருவனை போட்டு அடிப்பதற்கில்லை. நீ பண்ணிய காரியத்தால் என் மானம் மரியாதை தான் போகுது. கோபத்துடன் கத்த துவங்கியவரை கண்டு பயப்படாமல் நிமிர்ந்து பார்த்த ருத்ரா, அப்படின்னு அவனை அடிக்காம விட்டுட்டு வந்திருந்தா அவனால அங்க படிக்கிற பொண்ணுங்களோட மானம் மரியாதை இன்டர்நெட்ல பறந்து போயிருக்கும். அது உங்களுக்கு பரவாயில்லையா? தன் கண்களை பார்த்து நேருக்கு நேர் தைரியமாக பேசும் ருத்ராவை ஒரு நொடி உற்று பார்த்தார் அவர். அவள் கண்களிலோ உடல் மொழியிலோ சிறிதும் பொய்மையில்லை. என்ன சொல்ற ருத்ரா? சற்று திகைப்புடன் கேட்டார் அவர். அவன் எங்க காலேஜில் வேலை செய்ய மாட்டாண்டார். லேடிஸ் பாத்ரூம்ல யாருக்கும் தெரியாம கேமராவை மாட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி மாட்டும் போது கையும் களவுமா என்கிட்ட பிடிபட்டுட்டான். அதான் அவனை அடிச்சு நொறுக்கிட்டேன். சொல்லும் போதே அவளது குரலிலேயே தெரிந்தது அவளது அடக்கப்பட்ட கோபம். பொறுக்கி ராஸ்கல், அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த ருத்ரா? வெங்கட்ராகவனுக்கும் அவனின் இழிவான செய்கையில் கோபம் வந்தது. இல்ல, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வந்தேன் என்ற பேத்தியை பெருமையாக பார்த்தார் அவர். பெண் புலியின் சீற்றத்துடன் நின்று இருந்தவளை கண்டு அவருக்கு அத்தனை பெருமையாக இருந்தது. பின்னே இருக்காதா? பேத்தி மகளை போல் அல்லாது தைரியமாக அதே சமயம் புத்திசாலித்தனத்துடன் இருப்பது அவருக்கு பெருமை தானே. இந்த வயதிற்குரிய அனாவசிய மனசஞ்சலங்கள் இல்லாமல் தன்னுடன் தொழில் கட்சி கொண்டு இப்போது தனக்கே தொழில் கட்சி கொடுக்கும் அளவுக்கு அவளது திறமை வளர்ந்திருக்கிறது என்றால் அது அவருக்கு நிச்சயம் கர்வம் அல்லவா? அது அவரது வாழ்நாள் சாதனை அல்லவா? அதிலும் எந்த ஒரு ஆணையும் ஒரு பார்வையில் தள்ளி நிறுத்திவிடும் பேத்தியின் கம்பீரம் அவருக்கு எப்போதும் பிடிக்கும். அவளது திருமணம் அவரது ஆசைப்படிதான் என்று அவள் அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாளே, அதுவே அவருக்கு இப்போதைக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தது. சரி, நீ போய் உன் வேலையை பார் என்று பேத்தியை அனுப்பிவிட்டு தனது வேலையை பார்க்க துவங்கியவர் மனம் வெகு நாட்களுக்கு பின் நிறைந்திருந்தது. இப்படி நாட்கள் கழிந்த நிலையில் அன்று கல்லூரியில் இருந்த நூலகத்திற்குள் நுழைந்த ருத்ரஷியை பின்தொடர்ந்து ஜெகனும் உள்ளே நுழைந்தான். புத்தகம் எடுத்துவிட்டு அவள் திரும்பி வரும்போது அவன் வழியை மறித்தார் போன்று நின்றிருந்தான். அவன் வேண்டுமென்று எல்லாம் அப்படி செய்யவில்லை. அவளை அருகில் இருந்து பார்த்ததில் அவளது அழகில் சித்தம் கலங்கி புத்தி பேதலித்து செயலிழந்து போய் அவன் நின்றிருந்தான். மிஸ்டர், வழிய விடுறீங்களா? எரிச்சலை உள்ளடக்கியபடி அவனை நிமிர்ந்தம் பாராமல் கையில் இருந்த புத்தகத்தில் பார்வையை பதித்தபடி சொன்னவளை கண்டு அவனையும் அறியாது அவனது கால்கள் விலகி நின்றது. ஒன்றும் பேசாது அவள் அவனை கடந்து செல்ல அவளிடமிருந்து வந்த நறுமணம் அவனது நாசியை தீண்டி அவனது உணர்வுகளை கண்டபடி தூண்டி இனிமையாய் அவனை கொல்லாமல் கொன்றது. மா, மூச்சை இழுத்து விட்டபடி கிறக்கத்துடன் அவளை பார்த்து கொண்டே அவளுக்கு எதிர்ப்புறமாய் இரு நாற்காலியை தள்ளி அமர்ந்தான். யாருக்கும் சந்தேகம் வராதபடி மேசை மீது கிடந்த புத்தகத்தை கையில் எடுத்தவன் அதை பார்த்து திகைத்தான். ஏனெனில் அது அவன் அரியர் முடிக்க வேண்டிய பாட சம்பந்தப்பட்ட புத்தகம். ஜெகன்னு, இது உனக்கு வந்த சத்திய சோதனையா? கொடுமையே என்று அவன் தன் முன் அதை விரித்து வைத்தான். கை அது பாட்டுக்கு வேலை செய்தாலும் கண் அது பாட்டுக்கு தன் வேலையை செய்தது. அதுதான் ருத்ராவை
ருத்ராவை சைட்டடிக்கும் வேளையை அவளோ அவனை மட்டுமல்ல அங்கிருந்த வேறு யாரையும் கண்டு கொள்ளும் மனநிலையில் இல்லை. அவளது கண்கள் புத்தகத்தை பார்க்க, அவளது கைகளோ கையில் இருந்த நோட்டு புத்தகத்தில் வேகமாய் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தது. அவளின் செய்கையை பார்த்து கொண்டிருந்தவன் பெரிய படிப்ஸ் போல என்னம்மா அலட்டுது மனதுக்குள் முணுமுணுத்தவன் அவளிடம் எப்படி நெருங்குவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் அது நடந்தது. அவள் அருகில் வந்து ஒருவன் அமர்ந்தான். அப்போதும் அவள் பக்கத்தில் அமர்ந்தவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. ருத்ரா மெதுவாக அவளை அழைத்த அந்த அவனை அவள் கேள்வியாய் நிமிர்ந்து பார்த்தாள். ப்ளீஸ் என்றபடி ஒரு காகிதத்தை அவள் கையில் திணித்தான் அவன். அடப்பாவி! அவனது செய்கையில் திறந்தவாய் மூடவில்லை ஜெகன். அவன் பின்னிடம் சொல்லிவிடுபவன் தான். ஆனால் இவனை போன்ற தைரியமாய் கடிதம் நீட்டியது கிடையாது. பெண்ணிடம் இருந்து சிக்னல் கிடைத்தால் மட்டுமே அவன் மேற்கொண்டு முயற்சி செய்வான். அமைதியாய் அந்த காகிதத்தை திறந்து பார்த்த ருத்ரா ஒன்றும் பேசாது அதை அவனிடமே கொடுத்துவிட்டு தனது கையில் இருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். அந்த அவனும் அவளை பின்தொடர ஜெகன் தானும் அவர்களை பின்தொடர்ந்தான். அவனின் மனமோ பதை பதைத்தது. அவளின் பதில் என்னவாக இருக்கும் என்று. ஏன் இந்த படபடப்பு என்று அவனுக்குமே சத்தியமாக புரியவில்லை. அது ஏன் என்று காலதாமதமாய் அவன் புரிந்து கொண்டான். நூலகத்தில் இருந்து வெளியில் வந்தவள், கதிர், என்ன இது அபத்தம்? உங்களை ரொம்ப நல்ல மாதிரின்னு நினைச்சேன். கடைசியில் நீங்களும் அதே குட்டையில் உரிய மட்டதானா? படப்படவென்று அந்த கதிரை பார்த்து புரிந்தாள். கதிரவன் அந்த கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவன். சாதாரண வசதி உடையவன், மிகவும் நல்லவன், கண்ணியமானவன். கல்லூரியில் ஒரு பெண்ணுக்கு சீனியர் மாணவர்களால் பிரச்சனை ஏற்பட்ட போது அவன்தான் அதை தீர்த்து வைத்தான். ஆண் என்று பாராமல் பெண்ணிற்காக அவன் பரிந்து பேசியது ருத்ராவிற்கு பிடித்திருந்தது. அதனால் அவனிடம் மட்டும் அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு. அதற்காக அவனிடம் அவள் வலிய சென்று பேசவும் இல்லை. நல்லவண்ணா காதலிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நான் உன்னை காதலிக்கிறேன் ருத்ரா. கதிரவன் தன்மையாக தனது காதலை அவளிடம் உணர்த்திட நினைத்தான். அவளோ உணர்வுகளை கொஞ்சம் வாழ்பவள். அவளிடத்தில் காதலை எதிர்பார்த்தால் எப்படி? அடே, ஹீரோ மாதிரி இருந்துட்டு இப்படி எனக்கு வில்லனா வரியே, இது சரியில்லை சொல்லிட்டேன். கதிரை பார்த்து முணுமுணுத்து கொண்டே ஜெகன் ருத்ராவின் பதிலை எதிர்பார்த்து நின்றான். சாரி மிஸ்டர் கதிர், உங்க எதிர்பார்ப்புக்கான ஆள் நான் இல்லை என்று முடிவாய் உறுதியாய் அவனிடம் சொல்லியவள் மேலே நடக்க ஆரம்பித்தாள். சட்டென்று கதிரின் கை அவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியது. அவ்வளவுதான். ஆத்திர மிகுதியில் ருத்ராவின் மற்றொரு கை அவனது கன்னத்தில் அழுத்தமாய் அடியாய் பதிந்தது. ஒழுங்கா பிஹேவ் பண்ணு, இல்ல மரியாதை கெட்டுரும். விருப்பம் இல்லைனா விற்ற வேண்டியதானே, அது என்ன கையை பிடிக்கிறது? அவனை நெருப்பாய் உரித்து விழித்தவள் அடுத்த நொடி அங்கிருந்து அகன்று விட்டாள். அங்கிருந்த சில மாணவர்கள் கதிரை கேலியாய் பார்த்தனர். இத்தனை நாள் கல்லூரியில் நன்மதிப்பு பெற்று வந்த கதிரின் பெயரை ஒரே நாளில் கெடுத்து விட்டாள் ருத்ரா. அவமானத்தில் முகம் கருக்க தலை குனிந்தபடி கதிர் விறுவிறுவென அங்கிருந்து சென்று விட்டான். நல்ல வேளை, நாளை முதல் அவன் கல்லூரிக்கு வர தேவையில்லை. இறுதி தேர்வு முடிந்துவிட்டது. இனி அவன் கேம்பஸ் நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிறுவனத்தில் வேலைக்கு சேர வேண்டியது மட்டுமே. இதை நினைத்து அவனது மனம் பெரிதும் நிம்மதியடைந்தது. ஆனாலும் ருத்ரா அவனை அடித்தது மனதிற்குள் நெருப்பாய் கோபமாய் கணன். இருவரும் சென்ற பின்னர் தான் ஜெகன் கீழே கிடந்த அந்த நாட்குறிப்பை பார்த்தான். இருவரில் இது யாருடையதாக இருக்கும் என்று நினைத்தவன் குனிந்து அதை கையில் எடுத்தான். அதை பிரித்து பார்ப்பதற்கெல்லாம் ஜெகன் தயங்கவே இல்லை. அடுத்தவரின் அந்தரங்கத்தை எட்டி பார்ப்பதுதான் அவனுக்கு மிகவும் பிடிக்குமே. ஆர்வத்துடன் அதை பிரித்து பார்த்தவன் விழிகளில் ருத்ரஷியின் பேர் விழ அடுத்த நொடி சுவாரஸ்யத்துடன் அதை புரட்டி பார்த்தான். வெளியுலகத்திற்கு புன்னகையுடன் இருக்கும் ருத்ரா, ஆனால் மனதிற்குள் தனிமையில் வெந்து தவிக்கும் ஸ்ரீ. இருவேறுபட்ட மனநிலையை கொண்ட துரதிருஷ்டமுடைய ருத்ரஷியின் கதை இது. முதல் பக்கத்தில் முதலில் இருந்தது இதுதான். அந்த வரிகளை படித்ததும் அவன் மனதிற்குள் கம்பீரமாய் அழகாய் இருந்த ருத்ரஷி வந்து போனாள். அவளை கண்டு எல்லோரும் அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்வர். அப்படிப்பட்டவள் இப்படி எழுதியிருப்பது கண்டு அவனது உள்ளம் அவனையும் அறியாமல் வருத்தமுற்றது. வருத்தத்தை தள்ளி வைத்துவிட்டு நாள் குறிப்பை படிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் பக்கங்கள் படித்ததுமே அது அவனின் மனதை பாதித்து அவனையும் நிலைக்குலிய செய்துவிட்டது. உடல் நடுங்க அருகில் இருந்த கல்மேடையில் அமர்ந்தவன் ஒருவாறு தன்னை சுதாரித்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பி சென்றான். என்ன கண்ணப்பா, மேலுக்கு முடியலையா? அக்கறையுடன் விசாரித்த அகிலாண்டத்தின் குரல் அவனின் காதில் விழவில்லை. எந்த மோகினி உன்னை பிடிச்சு ஆட்டுதுனா? கேலி பேசிய ரஞ்சனியின் பேச்சும் அவனை சென்றடையவில்லை.
முடுக்கிவிடப்பட்ட பொம்மை போல் இயந்திர கதியில் தனது அறைக்கு சென்றவன் கதவை அடைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். தனது சட்டைக்குள் ஒளித்து வைத்திருந்த அந்த நாட்குறிப்பை எடுத்து பிரித்தான். நடுங்கும் கரத்தால் அதன் பக்கங்களை மெதுவாய் திருப்பினான். அவன் மெல்ல மெல்ல அந்த நாட்குறிப்பை அவனை தன்னுள் இழுத்து கொண்டது. அடுத்தவர் அந்தரங்கத்தை எட்டி பார்த்துவிடும் கேவலமான எண்ணத்தோடு அதை படிக்க ஆரம்பித்தவன் இப்போது அதன் தாக்கத்தில் கல்லாய் சமைந்து போய் அமர்ந்திருந்தான். 11 வயதில் அவளுக்கு சிகரெட்டால் போடப்பட்ட சூட்டு பொண்ணை எண்ணி பார்த்தவனுக்கு இப்போது கண்களில் நீர் துளிர்த்தது. இப்போது கூட அவன் சிகரெட் பிடிக்கும் போது அவனையும் அறியாமல் அது அவனது கையை சுட்டுவிட்டால் அதன் வழியில் அன்று நாள் முழுவதும் புலம்பி தீர்த்து விடுவான். ஆனால் அவளோ அந்த சிறு வயதில் சூடுபட்ட போதும் அழுது புலம்பாமல் தனக்குள் இறுகி போனதை நினைத்து அவன் உள்ளம் கொம்மறினான். அந்த சின்னஞ்சிறு சிறுமியின் வேதனையை தான் அனுபவித்தது போல் அவன் வேதனை கொண்டான். இத்தனை சின்ன வயதில் அவளுக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகள் அரங்கேறி இருக்க வேண்டாம் என்று அவளுக்காக அவனது மனம் புலம்பி தவித்தது. பெண்களை போக பொருளாய் விளையாட்டு பொருளாய் பார்த்தவன் பார்வை மாறி இப்போது ருத்ரஷியை அவன் பார்க்கும் பார்வை மரியாதையாய் மாறி போனது. இந்த இளம் வயதில் அவளின் மனதைரியத்தை அவனால் மெச்சாமல் இருக்க முடியவில்லை. ஏற்கனவே இலகிய மனம் படைத்தவன், பிறந்தது முதல் துன்பம் என்றால் என்ன என்பதை அனுபவித்து அறியாதவன், இவ்வளவு ஏன் அதை காதால் கேட்டும் அறியாதவன், அத்தகையவன் ருத்ராவின் துயரத்தில் அந்த கௌதம புத்தனை போன்று மனம் வெறுத்து போனான். அவன் அறிந்த பெண்கள் யாரும் இதுபோல் துன்பம் அனுபவித்ததில்லை. அவனது அன்னை சகோதரிகள் எல்லோருமே அழுதோ துயரப்பட்டோ அவன் பார்த்ததில்லை. அதுபோல்தான் அவனோடு பழகும் பெண்களும் யாரும் சோகமாய் கவலையாய் இருந்து அவன் பார்த்தது கூட கிடையாது. எல்லோருக்கும் அந்த பறவைகள் போல் சுதந்திர வானில் மகிழ்ச்சியாய் சுற்றித் திரிய ஆசைப்படுபவர்கள். அவர்களுக்கென்று எந்த எல்லையும் கிடையாது. ஆனால் முதன்முறையாக வாழும் வாழ்க்கைக்கு ஒரு எல்லை வகுத்து அதற்குள் கட்டுப்பட்டு சிறகுடிக்கப்பட்டு கட்டுப்பாட்டுடன் வலியுடன் வாழும் ருத்ராவின் வாழ்க்கை அவனை அப்படியே புரட்டி போட்டது. ஒரு இளம் பெண்ணின் கண்ணீர் கதை அவனின் இத்தனை வருட மைனர் மனநிலையை மாற்றி அவனையும் மனிதனாக சிந்திக்க வைத்தது.